ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சத்தமே வரலையே. ஆமா, நல்லா இருக்கும்னு சொன்னாலாம் எனக்கு காதுல விழுகாதுன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல. அப்ப என்ன சொன்னா ஆன்ட்டி கேட்கும்? ஆமா, வெரி குட், சூப்பர். ஓகே, வெரி குட். ரொம்ப அழகா நீங்க எல்லாம் சொன்னீங்க. சாப்பிட்டீங்களா காலையில? ஓகே, நமக்கு இன்னைக்கு எத்தனாவது நாள் விபிஎஸ்? 5வது நாள்னு சொல்றான் பாவன். 4வது நாளா 5வது நாளா? ஓகே, நமக்கு 3 நாள் விபிஎஸ் பிடிச்சிருந்ததா? சத்தமே கேட்கலையே. இன்னும் எத்தனை நாள் விபிஎஸ் வைக்கலாம்? 10 நாள். நிறைய நாள் வைக்கலாமா? ஸ்கூலுக்கே போக வேணாமா? சரி, ஓகே, ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நமக்கு 4th டே. இந்த 4th டேல நம்ம நிறைய புது விஷயம் கற்றுக்க போகிறோம்ல. அதுக்கு முன்னாடி நம்ம ஜெபம் பண்ண போகிறோம் இல்லையா? ஜெபம் பண்ணணும்னு சொன்னோன்னே நீங்களாம் என்ன பண்ணுவீங்க? வெரி குட், சூப்பர், ரொம்ப நல்ல பிள்ளைங்க நீங்க எல்லாரும். நல்ல தெய்வமே, இந்த அருமையான கர்த்தாவே, இந்த கால வேளைக்காக நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். அகிலாண்டத்தை உண்டாக்குனவரே, சகல சிருஷ்டிக்கும் எஜமானனே, நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஐயா தகப்பனே, கடந்த 3 நாட்கள் கடந்து 4வது நாட்களுக்குள்ளாக தகப்பனே இந்த பிபிஎஸ் கடந்து போகுது. கர்த்தாவே, கடந்து வந்த அத்தனை பிள்ளைகளையும் தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தெய்வமே, நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பிள்ளைகளுடைய உள்ளங்களில் என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு நல்லவர், என் இயேசு கடவுள் என்று காணதை உதவி செய்யுங்கப்பா. நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். பெற்றோருக்கும் சமுதாயத்துக்கும் நல்ல பிள்ளைகளாய் வளர தேவன் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய எதிர்காலங்களை தேவன் ஆசீர்வதியும். தேவனுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இரத்த கோட்டைக்குள்ளாய் முடி மறைத்துக் கொள்ளும். இது நடத்துகிற அருமையான பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதியும். சகல நன்மைகளால தேவன் நிரப்ப வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வளாகம் முழுவதும் தேவனுடைய பிரசன்னம், தேவ வல்லமை, தேவ ஆளுகை கடந்து வரட்டும். எதிராய் காணப்படுகிற எல்லா அந்தகாரத்தின் இருள்களும் மறையட்டும். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கேட்கிறோம் ஐயா. உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். போட்டிக்கு வந்துட்டீங்களா? அக்கா, இவளுக்கா பிள்ளைங்கடி, நீங்களா என்ன எதுக்கு வந்திருக்கீங்க இங்க? நாங்க ஒல்லியா இருக்கோங்கிறதுக்காக கம்மியாலாம் எடை போடாதீங்க, நாங்களும் ஜெயிச்சு காமிப்போம். சீமார் குச்சிமா இங்க உடைச்சிருவோம். எங்ககிட்டே போட்டிக்கு பாத்துருவோம். என்ன நினைச்சிருக்கீங்க நீங்க? பாத்துக்கல, ஆளை பாத்துல ஒவ்வொருத்தரும் எவ்வளவு பெருசு இருக்கு. இவளுக்கு சண்டை போட்டு நமக்கு தான் அசிங்கம். சரி, என்ன பண்ணி தொலைறது? வாய் ரொம்ப பேசுறாளே, பாத்துருவோம். பண்ணிடுவோம், அட்மிட். பாத்துருவோமா? இன்னைக்கு யார் ஜெயிக்கிறாங்கன்னு பாத்துருவோம். புடிச்சு இல்லங்கடி. இத குடிச்சு நீங்க இது பண்ணுங்க, பலூன் கிடைக்கும், எனர்ஜி ட்ரிங்க். பாரு என்ன. சரி, குடிங்க பாத்துருவோம். என்ன பண்றீங்க? நாங்க பாத்துருவோம். எனர்ஜி வேற இதுல பலூன் பெறாங்களாமே, பாத்துருவோம். ஐயோமா, இடுப்பு. இடுப்பு புடிச்சிருச்சே. ஐயோ. இவ்வளவு வாய் பேசுனீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயோ, இந்த பொடி புள்ளைய நினைச்சு விடுறோம். சண்டை போறதுக்கு பேலன்ஸ் பண்றாளுங்க. ஜெனிஷா, தேங்க் யூ ஜெனிஷா, நீ கொடுத்த ட்ரிங்க்னால தான் நாங்க பலன் அடைய முடிஞ்சு. சோ குட்டீஸ், இன்னைக்கோட தலைப்பு பலன் பெறு, ரினியூ யுவர் ஸ்ட்ரென்த். சேர்ந்து பாடுறோம். பலப்படுத்தி உயரத்தில் நிறுத்தி மேன்மையாக்குவார்.
பலப்படுத்துவார். உன்னை பலப்படுத்தி உயரத்தில் நிறுத்தி மேன்மையாக்குவார். உன்னை பலப்படுத்துவார், பலப்படுத்துவார், பலப்படுத்துவார். உன்னை பலப்படுத்துவார், பலப்படுத்துவார், பலப்படுத்துவார். கண்மலையின் மறைவில் உன்னை காத்திடுவார். கண்மலையின் மறைவில் உன்னை காத்திடுவார். கண்மணி போல கருத்தாய் உன்னை பார்த்திடுவார். கண்மலையின் மறைவில் உன்னை காத்திடுவார். கண்மணி போல கருத்தாய் உன்னை பார்த்திடுவார். காத்திடுவார், உன்னை பார்த்திடுவார். காத்திடுவார், உன்னை பார்த்திடுவார். காத்திருந்து கழுகு போல பலனடைவார். உன் செட்டைகளை விரித்து உயரே பறந்திடுவார். நீ காத்திருந்து கழுகு போல பலனடைவார். உன் செட்டைகளை விரித்து உயரே பறந்திடுவார். நீ பறந்திடுவாய், மேலே பறந்திடுவாய். நீ பறந்திடுவாய், உயரத்தில் பறந்திடுவாய். உன்னை பலப்படுத்துவார், உன்னை பலப்படுத்துவார். உன்னை பலப்படுத்தி உயரத்தில் நிறுத்தி மேன்மையாக்குவார். உன்னை பலப்படுத்துவார், உன்னை பலப்படுத்துவார். உன்னை பலப்படுத்தி உயரத்தில் நிறுத்தி மேன்மையாக்குவார். உன்னை பலப்படுத்துவார், பலப்படுத்துவார், பலப்படுத்துவார். உன்னை பலப்படுத்துவார், பலப்படுத்துவார், பலப்படுத்துவார். சரி, இப்போ அக்கா என்னென்ன கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி நல்லா கவனமா பாத்துக்கோங்க. ஓகேவா? என்னன்னா ஒரு பாட்டில் இருக்கு, பலூன் இருக்கு, ஸ்பூன் இருக்கு, அப்புறம் ஒரு சேஃப்டி பின்னு, தென் வேற என்ன, அவ்வளோதான் கொண்டு வந்திருக்கேன். இதை வச்சுதான் உங்களுக்கு ஒரு மனுஷன் எப்படி பலன் அடைஞ்சு வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். சரியா? ஃபர்ஸ்ட் எல்லாரும் ரொம்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் இடையில கொஸ்டின்ஸே கேட்கவே மாட்டேன். ஏன்னா நேற்று நீங்க ஆன்சர் பண்ணதுலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சூப்பரா உண்மையாவே பண்ணிட்டீங்க. அக்கா சொல்ல வந்த எல்லாத்தையும் நீங்களே சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இன்னும் நிறைய விஷயங்களை யோசிச்சு உங்களுக்காக புதுசா சொன்னாங்க. நானும் உங்களுக்கு நிறைய விஷயங்களை கொண்டு வந்திருக்கேன். பட் நீங்க வந்து அதை ரொம்ப கான்சியஸா இருந்தா மட்டும்தான் என்ன விஷயத்த நான் சொல்ல போறேன்னு புரியும். கண்டிப்பா பலன் அப்படிங்கிறது தான் அதுல இருக்கும். எப்படி பலன் பெற்றுக்கொண்டாங்க, யார் மூலமா பெற்றுக்கொண்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். நம்ம காமனா இவ்வளோ நாளும் கழுகை பத்தி பார்த்துட்டு இருக்கோம்ல. கழுகுக்கு அதனுடைய அம்மா என்ன பண்ணுச்சு? பறக்க கத்து கொடுத்துச்சு. அந்த கத்து கொடுக்கறதுக்கு இடையில கத்துக்க முடியாம அதை என்ன பண்ணுச்சு? நிறைய டைம் ஃபெயிலியர் ஆகி என்னாச்சு? கீழே விழுந்துச்சு. ஆனா கூட அதுக்குள்ள ஒரு புது பலன் ஒவ்வொரு டைமும் வந்துச்சு இல்லையா? அந்த புது பலன் வந்ததுனாலதான் தைரியமா ஒரு நேரம் இல்லைனாலும் அடுத்த நேரம் உயர எழும்பி அதனால என்ன பண்ண முடிஞ்சுது? பறக்க முடிஞ்சுது. அப்படிதான் இங்கேயும் ஒரு அம்மாவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. இங்க பாருங்க மேடம், ஹலோ, நாங்க ஸ்கூல்ல இருந்து பேசுறோம். உங்க பையனை பத்தி நாங்க கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும். கொஞ்சம் தயவு செஞ்சு ஸ்கூல் வரைக்கும் வர முடியுமா அப்படின்னு சொல்லி பேரண்ட்டுக்கு கால் வருது. உடனே அந்த பேரண்ட், ஐயோ என்ன பிரச்சனைன்னு தெரியலையே, அப்படித்தானே நம்ம அம்மாலாம் வருவாங்க. உங்க பையனை பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், இன்னைக்கு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் இருக்கு வாங்க அப்படின்னு சொல்லி ஃப்ரைடே உங்க மம்மி டாடி கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னா எவ்வளோ ஜாலியா இருக்கும். அப்படித்தானே? ஜாலியா இருக்கும்ல? இல்லப்பா, பயமா தானே இருக்கும். எனக்கெல்லாம் பயமா தான் இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருக்குது? பயமா தானே இருக்கு.
ஆமா, ஐயோ நம்ம பண்ண எதை கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியலையேன்னு சொல்லி ரொம்ப ரொம்ப பயமா இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் டேல இருந்து ரொம்ப கீழ்ப்படிவோம், ரொம்ப சீக்கிரம் எந்திரிச்சிருவோம், ரொம்ப நல்லா படிப்போம். 6 o'clock முன்னாடியே என்ன பண்ணுவோம், கை கால்லாம் கழுவிட்டு வேகமா ஓடி வந்து புக் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிடும். ஏன், நாளைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியலையே, நம்மளை பத்தி நெகட்டிவா தான் கண்டிப்பா சொல்லு. ஏன்னா நம்ம நெகட்டிவான வேலை தான் அதிகமா செஞ்சிருப்போம் இல்லையா? சின்ன பசங்கனால என்ன பண்ணுவோம், குறும்பு பண்ணுவோம், அப்படித்தானே? ஆமா, அப்போ அந்த அம்மாவுக்கும் யோசனையா இருக்கு. அந்த பையனுக்கு அது பெருசா தெரியல. ஏன்னா அவங்கிட்ட அவங்க டீச்சர் வந்து சொல்லவே இல்லை. அவங்க அம்மாவுக்கு டைரக்டா கால் பண்ணிட்டாங்க. நம்மளும் அதிகபட்சமான குறும்பு பண்ணும்போது மேம் என்ன பண்ணுவாங்க, நம்ம கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்களா? இல்ல, ஹலோ மேம், தயவு செஞ்சு உங்க பையனை கண்ட்ரோல் பண்ணுங்க. ஸ்கூல்ல கண்ட்ரோலிங் பவரே இல்லாத அளவுக்கு ஆயிடுச்சு, அவ்வளோ குறும்பு பண்றான், அவ்வளோ சேட்டை பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி அந்த ஃபோன் வந்த உடனே அம்மா ஸ்கூலுக்கு போறாங்க. அப்போ ஒரு மேம் காமிக்கிறாங்க, இங்க பாருங்க உங்க பையனோட மார்க் ஷீட். உங்க பையன் இவ்வளவுதான் படிச்சிருக்கான், அவனுக்கு இந்த கிளாஸ்ல இருக்கிறவங்களோட நாலேஜ் இல்ல. இங்க பாரு கண்ணே, அவங்களுக்கு என்ன இல்லை, கிளாஸ்ல இருக்கிறவங்களோட நாலேஜ் இல்லை, அவன் ரொம்ப ஸ்லோ லேர்னரா இருக்கிறான், அவன் ரைட்டிங்ல ரொம்ப ஸ்லோவா இருக்கிறான், அவனால எதையுமே கத்துக்க முடியல அப்படின்னு சொல்லி அவனுக்கு அவனுடைய பலன் குறைஞ்சு போற மாதிரி அவனுக்கு இருக்கிறதான எல்லாவற்றையுமே அந்த மிஸ் எப்படி சொல்றாங்க, ரொம்ப குறைவாவே சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க, குறைவாவே சொல்றாங்க. அப்ப அந்த பையனோட நிலைமை எப்படி இருக்குது, நல்ல பிரைட் ஸ்டூடெண்டா இல்ல டல் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கானா? டல் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கான். ஸோ அவங்க அம்மா கிட்ட இவங்க சொல்றாங்க, உங்க பையனை இனிமே இந்த ஸ்கூல்ல வச்சு என்ன பண்ண முடியாது, படிக்க வைக்கவே முடியாது. உங்க பையனுக்கு தேவையான நாலேஜ் இல்லை, அதனால என்ன பண்ணிடுங்க, உங்க பையனை இந்த ஸ்கூலை விட்டு கூட்டிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பையனுக்கு சோதனைங்கிறத விட அந்த பையனுக்கு எப்படி இருக்கு, அவனோட ஒரு எனர்ஜி வந்து லாஸ் ஆகக்கூடியது. நமக்கு அப்படித்தானே இருக்கும், ஐயோ நமக்கு என்ன இல்லை, மேம் கேட்கறதான அந்த வில் பவர் நம்ம கிட்ட இல்ல, நம்ம கிட்ட என்ன இருக்குது, ரொம்ப குறைவான நாலேஜ் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃபீரியாரிட்டி மாதிரி ஆயிரும் இல்லையா? அந்த அம்மா அப்படிதான் நினைச்சாங்க, என் பையன் கிட்ட நான் சொன்னேன்னா அது அவனுக்கு எப்படி ஆயிரும், ரொம்ப கஷ்டமாயிடும், இதனால அவன் படிக்கிற அளவை விட இன்னும் கம்மியா தான் படிப்பான் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கஷ்டப்பட்டுட்டு அவங்க மிஸ் சொன்ன அந்த நெகட்டிவான, அந்த தோல்வியான, அந்த சரிந்து விழக்கூடிய சூழ்நிலையான வார்த்தைகளை என்ன பண்ணாங்க அப்படின்னா பாசிட்டிவான வார்த்தைகளா பேசினாங்க. பாரு, நான் இந்த பலூன்ல அம்மா இதை ஊதி எப்படி இருக்காங்க, மிஸ் வந்து நெகட்டிவான வார்த்தையா கொடுத்தாங்க. அந்த நெகட்டிவான வார்த்தைய அவனோட அம்மா என்ன பண்ணாங்கன்னா பாசிட்டிவான வார்த்தையா மாத்திட்டு அவனுக்கு அப்பயும் தோல்விகள் வந்திருக்குல்ல, அவனை என்ன சொல்லிட்டாங்க, ஸ்கூலுக்கு வான்னு சொன்னாங்களா வேண்டான்னு சொல்லிட்டாங்களா? வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அவங்க கொடுத்த லெட்டர் அவங்க அம்மா என்ன பண்ணாங்க அப்படின்னா யாருக்கும் தெரியாம சத்தம் இல்லாம ஒரு இடத்துல என்ன பண்ணி வச்சுட்டாங்க, ஒளிச்சு வச்சுட்டாங்க. பாத்தியா, இந்த பலூன்ல குத்துனல தெரிஞ்சுச்சா, இது மாதிரிதான் சத்தம் வந்துச்சா, வெடிச்சுச்சா? இல்லவே இல்லை, யாருக்குமே தெரியாம அவ்வளோ பர்சனலா அவ்வளோ சீக்ரெட்டா அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, நீ கவனிச்சுட்டேறேன், இந்த பலூன்ல இருக்க காத்து போகவே போகாது. அதே மாதிரிதான் அவங்க அம்மாக்குள்ள இருந்த அந்த விஷயம் வெளியில போகவே இல்லை. ஏன்னா அது எப்படிப்பட்ட விஷயம், பாசிட்டிவான விஷயமா நெகட்டிவான விஷயமா? ஆமா, ஏன்னா நெகட்டிவான விஷயம் அவன் பையனுக்கு தெரியும் போது அந்த பையன் எப்படி இருப்பான், இன்னும் நல்லா படிக்கிறவனா மாறுவானா, இன்னும் சாதனைகளை செய்யறவனா மாறுவானா, இல்ல சாதனைகளை செய்ய முடியாத ஒரு தோல்விய பெற்ற மனுஷனா, பலன் இல்லாத ஒரு சோர்ந்து போன மனுஷனா மாறுவானா? பலன் இல்லாத சோர்ந்து போன மனுஷனா மாறுவான். அது அம்மா விரும்பவே இல்லை. நீங்க ஆண்டி சொன்னாங்கல்ல, தாய் கழுகு விரும்பிச்சா அந்த கழுகு கீழே விழுகிறத, அது நடந்து போறத விரும்பிச்சா? எதை அம்மா விரும்பினாங்க, உயர எழுந்து பறந்து போறதை தானே அம்மா விரும்பினாங்க. அப்படித்தான் இந்த குட்டி பையனோட அம்மாவும் விரும்பினாங்க. அப்ப அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா, மம்மி என்ன சொன்னாங்க மிஸ் என்ன பத்தி, மம்மி என்ன சொன்னாங்க அப்படின்னு இவன் கேட்கிறான். கேட்கும்போது மம்மி சொல்றாங்க, தம்பி உன்கிட்ட இருக்கிற நாலேஜ்க்கு சொல்லி தர அளவுக்கு அங்க டீச்சர்ஸ் இல்லையா ஸ்கூல்ல. என்ன சொன்னாங்களா, உன்னோட நாலேஜ்க்கு சொல்லி தரக்கு அங்க யாரு இல்ல, டீச்சர்ஸ் இல்ல. அதனால நீ என்ன பண்ண, அம்மா தான், என்னோட பையன் தானே நீ, அப்ப உன்னை விட எனக்கு இன்னும் கொஞ்சம் நாலேஜ் இருக்கு, நான் கண்டிப்பா உனக்கு ரொம்ப நிறைய விஷயங்களை நல்ல
விஷயங்களை கத்துத்தர என்னால முடியும் அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னாங்களாம். உடனே இந்த பையனும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்தே அம்மா சொல்ற விஷயங்களை கத்துக்க ஆரம்பிச்சாராம். கத்துக்கிட்டு அங்க ஒரு இடத்துல கீழ்ப்படிஞ்சு அமர்ந்திருந்து கற்றுக்கொண்டதுனால அவர்னால நிறைய புத்தகங்களை கூட அவரோட சின்ன வயசுலயே படிக்க முடிஞ்சுச்சான். சரியா, நிறைய புக்ஸ் படிச்சாராம். அவருடைய ஸ்கூல்ல இருந்து படிக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே வீட்டுல இருந்தே படிச்சு கத்துக்கொண்டாராம். சரியா, அந்த பையன் கத்துக்கொண்டதுக்கு அப்புறமா அந்த பையனோட வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்னா நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்கிறவரா மாறினாராமா. எப்படி கண்டுபிடிச்சாரு, என்னென்ன கண்டுபிடிச்சாரு அப்படின்னு நான் சொல்றேன். உங்க எல்லாருக்கும் தெரியும், இந்த பல்ப் கண்டுபிடிச்சவங்க யாரு? தாமஸ் ஆல்வா எடிசன் அவங்க தானே. அவங்கள பத்தி தான் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா அவரோட சின்ன வயசுல அவங்க ஸ்கூல் டீச்சர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இவன் எப்படி இருக்கான், ரொம்ப ஸ்லோவா இருக்கான், இவன் படிக்க மாட்டான், நான் எழுதி போடும்போது அவன் வேகமா எழுதல, அவனுக்கு நாலேஜ் இல்ல அப்படின்னு சொல்லி அவனோட மிஸ் என்ன பண்ணாங்க, ஒரு விஷயத்திலையும் தட்டி 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 அவங்களோட அறிவை அவங்களோட திறமைய வெளியில கொண்டு வர முடியாம அவரை என்ன பண்ணிட்டாங்க, புதைஞ்சு போகிற அளவுக்கு கீழே இறக்கி இறக்கி போட்டுட்டாங்க. ஆனா அவரை குறிச்சு நல்லா, என் மகன் ஒரு சாதனையாளன், என்னோட மகன் ஒரு புத்திசாலி, அவனால எல்லா காரியங்களையும் சாதிக்க முடியும்னு நினைச்ச அம்மா என்ன பண்ணாங்க, இப்படி அந்த விஷயத்தை எப்படி பண்ணாங்க, மறைச்சு பாசிட்டிவான விஷயமா வச்சுக்கிட்டாங்க இல்லையா. இந்த பாசிட்டிவான விஷயம் அவரை என்ன பண்ண வச்சுச்சு அப்படின்னா, அந்த தோல்வியான சூழ்நிலையில அவரை குறிச்சு நெகட்டிவான விஷயம் வரும்போது கூட பாசிட்டிவான காரியங்களை சாதிக்க வச்சுது. அவரு பல்பை கண்டுபிடிக்கிறதுக்கு 999 டைம்ஸ் தோற்று போயிருக்காரு. எத்தனை டைம் தோற்று போனாரு? 999 டைம்ஸ் தோற்று தான் போனாராம். அந்த 1000வது முறையில தான் அவரால் ஜெயிக்க முடிஞ்சுதான். நிறைய தோல்விகளை நிறைய பிரச்சனைகளை அவர் சந்திச்சாராம். ஆனா கூட எல்லாவற்றையும் சந்திச்சாலும் அவர் என்ன பண்ணாரு, திரும்பி திரும்பி தோல்வியில பலவீனத்துல எல்லாவற்றிலும் பலனடைய ஜெயிக்க கற்றுக்கொண்டாராம். சரியா, இப்ப அதை பத்தி தான் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட். சரியா, ரொம்ப ஈஸியானது, ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய எக்ஸ்பெரிமெண்ட் தான் நான் செய்ய போறேன். நீங்க பாருங்க. தோல்வியான நெகட்டிவான விஷயங்களை அவங்க மேம் அவரை பத்தி சொன்னாங்க. சரியா, இங்க பாரு, அவருடைய வாழ்க்கை எப்படி போயிரும் நினைச்சாங்க, தோற்று போயிரும், அவர்னால ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. அவரு மேலேயே வரமாட்டாரு, அவருக்கு உயர்வே இல்லை, அவருக்கு பலனே இல்லை அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க இல்ல. அவங்க அம்மா எல்லாவற்றையும் பாசிட்டிவா மாத்தி அவரோட வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய கிருபையும் அவங்களுக்கு கொடுத்தாங்க. எப்படி, அவங்க ஒரு அம்மானால குழந்தைய என்ன பண்ண முடியும், மோட்டிவேட் பண்ணி உயர்வான காரியங்களை மேன்மையான காரியங்களை கற்றுக்கொள்ள வைக்க முடியும். மிஸ் நினைச்சாங்க இவனுக்குள்ள இந்த படிப்பு போகாது, இவனுக்குள்ள திறமை இல்ல, இவனுக்குள்ள நாலேஜ் இல்ல, ஏன்னா அவனுக்கு கொடுத்த படிப்பு என்ன ஆகி போச்சு, பாதியிலேயே நின்று போச்சு, இவன் ஞானவான் இல்ல அப்படின்னு சொல்லி அவனை பலவீனப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. ஆனா பாரு, அவங்க அம்மா என்ன பண்ணாங்க, ஒளிச்சு வச்சாங்கல்ல அவனை குறிச்சு நெகட்டிவான விஷயம். இங்க பாரு, அவனால உள்ளுக்குள்ள போய் என்ன பண்ண முடிஞ்சது, அந்த லைஃப்ல எல்லாவற்றையும் சாதிக்க முடிஞ்சதுல, சாதிக்க முடிஞ்சதா இல்லையா. சாதிக்க முடிஞ்ச ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும், பலவீனமான ஒரு மனுஷனா இருக்க முடியாது. கண்டிப்பா என்னால என்ன பண்ண முடியும், எடிசன்னால சாதிக்க முடியும்னு சொல்லிதான் அவரோட லைஃப்ல பாரு படிப்பே வராதுன்னு சொன்னாங்க. அந்த படிப்பு பாரு அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா என்னாச்சு, அவரோட வாழ்க்கைக்கு உள்ள என்ன பண்ணிடுச்சு, வந்துடுச்சு. அவரு இந்த படிப்பு உள்ள வந்துட்டதுனால அவர்னால நிறைய விஷயங்களை என்ன பண்ண முடிஞ்சது. இங்க பாரு, திருப்பி அவர்கிட்ட இருந்த அந்த படிப்பை எடுக்க முடிஞ்சிருச்சா, அவர்கிட்ட இருந்த அந்த பலனை எடுக்க முடிஞ்சிருச்சா, எடுக்க முடிஞ்சிருச்சா, இல்ல இல்ல. எல்லாராலையும் அவர் என்ன பண்ணப்பட்டாரு, புகழ்ந்து பேசப்பட்டாரு. 1903 கண்டுபிடிப்புகளை அவர் கண்டுபிடிச்சார் அவருடைய வாழ்நாள்ல. சரியா, எத்தனை கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சாரு, 1903. சரியா, எவ்வளவு டைம் தோத்து போனாரு, 999 டைம் தோத்து போனாரு. 1000 போது அவர் என்ன பண்ணிட்டாரு, ஜெயிச்சு அந்த படிப்பு அவரை என்ன பண்ணிருச்சு, பலன் அடைஞ்சு ஜெயிக்க வச்சிருச்சு. ஜெயிச்சு இதுல இருந்து வெளியில வர முடியுமா, வெளியில வர முடியுமா,
பலன் அடைஞ்ச ஒரு மனுஷன் உலகத்துக்கு வெளியில வந்து அவரை பற்றி காமிக்கணும்ல அப்பத்தானே உங்களுக்கு தெரியும். அவரோட நிறைய கண்டுபிடிப்புகளை என்ன பண்ணாங்க அப்படின்னா, நிறைய பேர் தோத்து போன சில விஷயங்களை இவர் ஜெயிக்க வச்சாராமா. நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சு பாதியில நின்னுட்டாங்களாம். அந்த விஷயங்களை எல்லாம் இவர் என்ன பண்ணார் தெரியுமா? இந்த பலன் இருந்ததுனால உலகத்துக்கு ரொம்ப ஈஸியா இவர் வெளியில காமிக்கப்பட்டாரு. எப்படி காமிக்கப்பட்டாருன்னா, அன்னைக்கு பலவீனமான நிலையில இருந்த மனுஷன் மத்த யாருனாலையுமே ஜெயிக்க முடியல, எதுவுமே பண்ண முடியல இந்த லைஃப்ல. இவர் என்ன பண்ணாரு தெரியுமா? அவங்க அம்மாவோட வார்த்தைய, பலனடையக்கூடிய வார்த்தைய நம்பி பாரு எவ்வளவு ஈஸியா ஜெயிக்கிறாருன்னு. மத்தவங்கனால ஜெயிக்க முடியாத ஒரு விஷயத்த என்ன பண்ணாரு? அம்மாவோட அந்த நம்பிக்கையான வார்த்தை, செய்யக்கூடிய வார்த்தை, பலனடையக்கூடிய காரியங்கள் எல்லாமே அவரை என்ன பண்ணுச்சு? இந்த வார்த்தை தான்ப்பா நமக்கு பலனை கொடுக்கும். இந்த பலன் மட்டும்தான் நம்மளை எந்த சூழ்நிலையில மாட்டிக்கிட்டாலும் சரி, எங்க சூழ்நிலைக்கு உள்ள போக முடியலனாலும் சரி, நம்மளை வெளியிலயும் வர வைக்கும், உள்ளேயும் போக வைக்கும். இங்க இந்த கிளாஸோ அந்த மனுஷனோ இல்ல அந்த மனுஷனோட முயற்சியோ எதுவுமே இல்லை, அந்த மனுஷனோட திறமையோ இல்லை. என்ன தெரியுமா பெரிய விஷயம்? இந்த ஸ்பூன் ஆகிய பலன் தான் பெரிய விஷயம். இந்த பலன் நமக்குள்ள இருந்தது அப்படின்னா, நீ எங்கேயாவது போய் மாட்டிக்கிட்டாலும் நீ வெளியில வந்துடலாம். இல்ல தேவன் உன்னை எங்கேயோ ஒரு இடத்துல மனுஷங்க போக முடியாது உன்னாலன்னு சொல்லும் போது, தேவனுடைய பலனால உன்னால போகவும் முடியும். தேவனுடைய பலனை கொண்டு நீ ஜெயிச்சு மேல வரவும் முடியும். புரிஞ்சுதா? இன்னைக்குடைய தலைப்பு என்னது? எஸ், இந்த பலன் நமக்குள்ள தேவனுடைய பலன் இருந்ததுன்னா உன்னால எதற்குள்ளேயும் போகவும் முடியும், அதுல இருந்து விடுதலையாகி வெளியில வரவும் முடியும், அநேகருக்கு பிரயோஜனமாயிருக்கவும் முடியும். சில காரியங்களை ஆனா நீ என்ன பண்ணணும்? நெகட்டிவான காரியங்களை, தோல்விகளையும் நீ விட்டு மறைக்கணும். அதை எல்லாத்தையுமே மறைக்கும் போது தேவனுடைய பலன் உன்னைய உயர்வடையும் செய்யும், சாதிக்கவும் வைக்கும். ஓகே ஓகே, தேங்க்யூ அக்கா, தேங்க்யூ. முட்டி போடலாமா? ஓகே. ஏசப்பாவோட பலன் நம்மளை நிரப்பும்னு அக்கா சொன்னாங்கல்ல, முட்டி போட்டு ஜெபம் பண்ணலாமா? டக்குன்னு அழகா இருக்காங்க பிள்ளைங்க, கேர்ள்ஸ் எல்லாம் சூப்பராக்கா முட்டி போட்டு கண்ண மூடிட்டாங்க. நம்ம கண்ணை மூடி ஜெபிக்க போறோம். ஏசப்பா உங்க பலனை எங்களுக்கு தாங்க. ஒருவேளை தாமஸ் ஆல்வா எடிசன் தோத்து போனாலும், 1000 டைம் அவர் தோத்து போயிருந்தாலும், அவர் ஜெயிக்க வச்சது தேவ பலன் இல்லையா? ஸோ நம்ம ஜெபிக்கலாமா? ஆண்டவரே உம்முடைய பலனை எங்களுக்கு தருவீராக. படிப்புலையும் ஞானத்திலையும் கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு எதுல பலன் வேணும்னு நீங்க விரும்புறீங்களோ, கழுகு எப்படி தன்னைத்தானே அமர்ந்திருந்து பலன் பெற்றுக்கிச்சோ அந்த மாதிரி ஏசப்பா நமக்கு பலன் தர விரும்புகிறார். கண்ணை மூடுங்க பார்க்கலாம். உனக்கு பலன் வேணும்னா நீ தான் கண்ணை மூடி ஜெபம் பண்ணும். ஆமாவா இல்லையா? கண்ணை மூடி ஜெபம் பண்ண போறீங்க. ஏசப்பா உங்க பலன் என்ன நிரப்பட்டும். கேளுங்க, என்ன பலன்? உங்க பலன் என்ன நிரப்பட்டும். ஜெபம் பண்ணலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? அன்புள்ள ஏசப்பா, இந்த நல்ல டிவோஷன் டைம் எங்களுக்கு கொடுத்தீங்களா, உங்களுக்கு நன்றி. உங்களுடைய பலத்தை எங்களுக்கும் கொடுத்து எங்களை பலப்படுத்தி உங்க ஞானத்தினால நிரப்பி அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைக்கும்படியாக உம்மை கேட்கிறோம். எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களுக்கு படிக்கிறதுக்கு உதவி செய்யுங்க, எங்களுக்கு தேவையான ஞானத்தை கொடுங்க, உமக்குள்ள இன்னும் வளர எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். மெமரி வர்ஸ் டைம். ஆன்ட்டி எதோ கொண்டெல்லாம் வந்திருக்காங்க. நம்ம சுஜிதா ஆன்ட்டி நமக்கு மெமரி வர்ஸ் சொல்லி கொடுப்பாங்க. ஹாய் குட்டீஸ், ஹாய் குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? யார் யாருக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும்? யாருக்கு ரொம்ப பிடிக்கும்? ஓகே, உங்களுக்காக ஐஸ்கிரீம் கொண்டு வந்திருக்கு. என்ன ஃப்ளேவர்? இல்ல, அது பட்டர் ஸ்காட்ச். என்னது? பட்டர் ஸ்காட்ச். சரி, பார்க்கலாமா? மனப்பாட வசனம் பார்க்கலாமா? ஓகே, என்னது படிங்க.
கர்த்தருக்கு காத்திருக்கிறோ. அடுத்து ஒரே நிமிஷம். என்ன வந்துருச்சு? க்ரீம் வந்துருச்சா? வந்துருச்சா? க்ரீம் வந்துருச்சா? என்னது படிங்க? கர்த்தருக்கு காத்திருக்கிறோளோ புதுபலன் அடைந்து என்ன பண்ணுவாங்க? கழுகுகளை போல செட்டைகளை அடித்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். என்ன பண்ணுவாங்க? அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார். என்ன பண்ணுவாங்க? ஓடினாலும் இளைப்படையார். நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். சரி, ஒட்டுக்கா படிக்கலாமா? கர்த்தருக்கு காத்திருக்கிறவரோ புதுபலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள். நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஏசாயா 40:31. யார் ஒரு டைம் கூட பார்க்கலாமா? கர்த்தருக்கு காத்திருக்கிறோ புதுபலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள். நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஏசாயா 40:31. யாருக்கு சொல்ல முடியும்? யாருக்காவது சொல்ல முடியுமா? கர்த்தருக்கு காத்திருப்பவர்களோ முதுபலன் அடைந்து கழுகை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள். நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஜெயிலும் செய்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு ஷோ என்ன அப்படின்னா, நம்மளுடைய டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ். கேமராமேன் கொஞ்சம் நல்லா ஆங்கிள் வச்சுக்கோங்க. நான் ஒல்லியா தெரியறேனா? அதுக்கு நீங்க ஒல்லியா இருக்கணும். ஓகே ஃபைன். ஓகே, எல்லாரும் கவனிங்க. ஒரு நியூஸ் போயிடலாம் நம்ம. ஏன்னா முக்கியமான இந்த ஷோல யார் யார் வர போறாங்கன்னா, ஒவ்வொரு ஃபீல்ட்ல பெரிய பெரிய ஆட்கள் வராங்க. ஒவ்வொரு ஃபீல்ட்ல சாதிச்ச பெரிய பெரிய ஆட்கள் நம்மளுடைய ஷோக்கு வர போறாங்க. அவங்க கிட்ட கேட்டு அவங்களுடைய வீக்னஸஸ் என்ன, அவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். தெரிஞ்சுக்கலாமா? ஓகே, நம்ம முதலாவதாக நம்மளுடைய ஷோக்கு வந்திருக்க கெஸ்ட் யாருன்னா, ஒரு பெரிய கிரிக்கெட்டர் வந்திருக்காரு. சாம் கரன் அவர்கள் வந்திருக்கார். வாங்க சார். வெல்கம். உங்களை எங்களோட ஷோல நாங்க வெல்கம் பண்றதுக்கு ரொம்ப பெருமையா ஃபீல் பண்றோம். தேங்க்யூ. இவ்வளோ பிஸியான ஒரு டைம்ல கூட நீங்க எங்க ஷோக்கு டைம் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப தேங்க்யூ சார். ஆமா, இக்கட்டான சூழ்நிலையும் உங்களுக்காக தான் வந்து ஒரு மீட்டிங் கொடுக்குறேன். சார் ரொம்ப தேங்க்யூ சார். ஒரு முக்கியமான கொஸ்டின் என்ன அப்படின்னா, உங்ககிட்ட இருந்து எங்களுடைய நேயர்களுக்கு நாங்க என்ன கொடுக்கணும்னு விரும்புறோம்னா, உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, உங்களுடைய வீக்னஸ் என்ன அப்படி நீங்க எதை நினைக்கிறீங்க? உங்க ஸ்ட்ரென்த் ஃபர்ஸ்ட் சொல்லிருங்க சார். என்னோட ஸ்ட்ரென்த் பாத்தீங்கன்னா, பூஸ்ட் இட் தி சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி. அது நீங்க நடிச்ச ஆட் சார். உண்மையாலுமே உங்க வாழ்க்கையில இருக்க ஸ்ட்ரென்த் என்ன?
என்னோட ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நேரம் ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணுவேன், ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணுவேன். ஓ ஹார்ட் ஒர்க். அதனால தான் நான் இவ்வளோ செஞ்சுரிஸ், இவ்வளோ மெடல்ஸ், இவ்வளோ மேன் ஆஃப் த மேட்ச் சீரிஸ் வாங்கியிருக்கேன். கரெக்ட் தான் சார், கரெக்ட் சார். உங்க ஹார்ட் ஒர்க், உங்களோட டேலண்ட் எல்லாமே ஓகே. உங்களோட வீக்னஸ்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? வீக்னஸ் அது ஏங்க என்னத்துக்கு ஞாபகப்படுத்துறீங்க? சரி உங்களுக்காக நான் வீக்னஸ் சொல்கிறேன். வீட்டுக்கு போனால் நான் இங்கே பால் அடிக்கிறேன், போனால் பொண்டாட்டி எண்ணெய் அடிக்கிறா. ஐயோ கொஞ்சம் பப்ளிக்ல சொல்ல முடியாத கஷ்டம் தான். நான் ஒரு கிரிக்கெட் பிளேயர், ஆனா வீட்டுக்கு போனா நான் தான் ஃபுட்பால் பிளேயர். நான் தான் பாலா இருக்கேன். பாலா இருக்கீங்க, உங்க வைஃப் தான் பிளேயரா இருக்காங்க. அந்த சைடு என் பொண்டாட்டி எட்டி உதைப்பாங்க, இந்த சைடு என் குழந்தைங்க. உங்களுக்கு அப்படி ஒரு வீக்னஸ். குடும்பம் தான் ஒரு நிம்மதியே இருக்கிறது இல்ல. நான் எவ்வளவோ மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்கேன், எவ்வளோ ட்ராஃபிஸ் ஜெயிச்சிருக்கேன், வேர்ல்டுக்கே எனக்கு தெரியும். கரெக்ட் தான். ஆனா வீட்டுக்கு போனா நான் ஒரு ஆளே கிடையாது. கரெக்ட் தான். என்ன பண்றது? ஸோ உங்களுக்கு நாங்கள் வீக்னஸ் இருக்குமா அப்படின்னு நினைச்சோம். நீங்கள் இவ்வளோ பெரிய பிளேயர், இவ்வளோ பெரிய ஸ்டார், உங்களுக்கெல்லாம் வீக்னஸ் இருக்குமா அப்படின்னு நினைச்சோம். ஆனால் உங்களுக்கு ஒரு வீக்னஸ் இருக்கு. எங்கள் மக்களுக்கு வந்து இது எங்கள் நேயர்கள் வந்து நிறைய கற்றுக்கொள்ளுவாங்க இதுல இருந்து. ஓகே, ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ. சரி. ஓகே, அடுத்ததாக கூட நம்மளுடைய ஷோக்கு வந்திருக்க நெக்ஸ்ட் கெஸ்ட் அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்ரம்மர் நம்மளுடைய ஷோக்கு வந்திருக்காரு. எல்லாரும் கரகோஷங்களை எழுப்பி அவரை வரவேற்றுலாமா? மழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி இருக்கு சார். இங்க இருந்த எல்லாரையும் ஆட வச்சுட்டீங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு உங்க பெர்ஃபார்மன்ஸ். நீங்க அடிச்சு கிளப்புனதுல மக்கள் எல்லாம் ஆடி போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க எங்க ஷோக்கு வந்ததுல ரொம்ப மகிழ்ச்சி சார். நன்றி. வணக்கம். ஓகே, சரிங்க சார். முதலாவது ஒரு கேள்வி வச்சிருக்கேன் சார் உங்ககிட்ட. உங்க வாழ்க்கையில நீங்க உங்களுடைய ஸ்ட்ரென்த்னு நினைக்கிறது என்ன? நீங்க இவ்வளவு பெரிய மியூசிஷியன், நிறைய இடங்கள்ல வாசிச்சிருக்கீங்க. உங்க வாழ்க்கையில ஸ்ட்ரென்த் என்ன? ஸ்ட்ரென்த் அப்படிங்கறதே வந்துட்டு நான் நல்ல ஃபேமஸான ஒரு ட்ரம்மர். ஓகே. நிறைய பக்கம்லாம் போய் வாசிச்சிருக்கேன், பெரிய இடங்கள்ல வாசிச்சிருக்கேன். என் டேலண்ட் தான் என்னோட இது. நான் வந்து என்னோட கையிலேயே என்னோட டேலண்ட் இருக்கு. ஸ்பீடா நல்லா வாசிப்பேன், அந்த மாதிரி நிறைய டேலண்ட் எனக்குள்ள இருக்குங்க. கரெக்ட் தான் சார். அதாவது எந்த பொருளை கொடுத்தாலும் அதுல ஒரு மியூசிக் நம்ம கொண்டு வந்துட வேண்டியது. கரெக்ட் தான் சார். உங்க மியூசிக் எல்லாருக்கும் பிடிக்கும். நாங்கெல்லாம் கூட நிறைய பாத்துருக்கோம் உங்க மியூசிக்க. நன்றி. ஆனா உங்ககிட்ட நாங்க ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறோம். உங்களுடைய வீக்னஸ் நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? உங்களுக்கு எல்லாம் வீக்னஸ் இருக்கா? வீக்னஸ் 2-3 இருக்கு. இதை கட்டிட்டு போறதே ஒரு வீக்னஸ் தான். கட்டி விட்டுறாங்க, இது ஒரே இதா போகுது. கரெக்ட் தான் சார். வேற ஏதாவது வாழ்க்கையில சீரியஸான வீக்னஸ் அப்படின்னு நீங்க ஏதாவது நினைக்கிறீங்களா? சீரியஸான வீக்னஸ் என்னன்னா, அது வாசிச்சுட்டு இருப்பேன். நான் நல்லா வாசிப்பேன். நான் வாசிக்கிறத கேட்டு நிறைய பேர் நல்லா ஜாலியாக நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க, குதிப்பாங்க, ஆடுவாங்க. ஆனால் நான் வாசிக்கிறத கேட்டு எனக்கே தூக்கம் வர மாட்டேங்குது. அந்த அளவுக்கு கொடூரமாக வாசிக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஆனால் அதையும் கேட்டுட்டு மக்கள் ரொம்ப ஆட்டம் போடுறாங்க. ஆனால் நிறைய பக்கத்தில் போகிறது முடியறது இல்லை. அப்புறம் நிம்மதி எனக்கு இல்லைங்க. தனிப்பட்ட வாழ்க்கையில நிம்மதி இல்லை எனக்கு. இதை வச்சு தான் பொல போட்டுறேன். ஆனால் நிம்மதி எனக்குள்ள இல்லை. ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை. நீங்க வெளியே பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க, உங்க ஷோக்கு அடிச்சு புடிச்சு மக்கள் வராங்க. ஆனா உங்களுக்குள்ள ஒரு நிம்மதி இல்லாத தன்மை இருக்கு அப்படிங்கிறது வந்து. காசு நிறைய வாங்கிடுவேங்க. நான் ஒரு மீட்டிங்க்கு நல்லா 1000, 2000, 10,000 வாங்கிடுவேங்க. எவ்வளவு பணம் இருந்தாலும் நிம்மதி இருக்க மாட்டேங்குது. பணம் நிறைய இருக்குங்க, பாருங்க. பணம் நிறைய இருக்குது, ஆனா நிம்மதி இல்லைங்களே. கரெக்ட் தான் சார். ஸோ எங்க நேயர்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, உங்களுடைய வீக்னஸ் என்னன்னு சொல்லி. எங்களுடைய ஷோ வந்து இவ்வளோ நீங்க சிறப்பிச்சு கொடுத்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த ட்ரம்மருடைய வாழ்க்கையில அவருடைய வீக்னஸ் என்ன, அவருடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கறத பத்தி எல்லாம். அடுத்ததாக நம்ம ஷோக்கு வந்திருக்கிற அடுத்த கெஸ்ட் யாருன்னா ஒரு டான்சர் ஒருத்தர் வந்திருக்காரு. கைத்தட்டி வரவேற்றுடாமா அவரை. சார் கேமராமேன் சார் அவரு. சார் நீங்க ஆடினது டான்ஸா இல்ல அடிதடியானே தெரியாத அளவுக்கு மாசா இருந்துச்சு சார்.
மாசம் இருந்துச்சு. மாசம் இருந்துச்சு சார். சார் ஒரு ஃப்ரேம்ல நின்னீங்கன்னா சார் கேமராக்குள்ள வருவீங்களா, கேமரால இருந்து வெளியே போயிருவீங்க சார். சரிங்க சார். சார் உங்க ஷோஸ்லாம் நாங்க நிறைய பார்த்திருக்கோம், செம்ம ஆட்டமா இருக்கும், மக்கள் எல்லாம் உங்க மேல கிரேஸா இருக்காங்க. நீங்க அப்படியே நீங்க நடந்து போனீங்கன்னா அப்படியே மக்கள் ஐயோ ஆட்டோகிராஃப் போடுங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்துறத நாங்க கேட்டிருக்கோம். அவ்வளவு பெரிய ஒரு டான்சர் நீங்க. உங்ககிட்ட உங்களை எங்க ஷோல நாங்க கூப்பிடுறதுல ரொம்ப பெருமை கொள்றோம் சார். முதலாவது உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். உங்க வாழ்க்கையில உங்களுடைய ஸ்ட்ரென்த் நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? என் கால் தான், கால். உங்களோட கால் தானா? என் கால் ஆடிச்சுன்னா அப்படியே அக்காலாம் நடிக்கிடுவாங்க. பாத்தீங்களா? நடிக்குங்களா? வேற லெவல் சார், வேற லெவல் சார். கால் தரையிலே நிக்க மாட்டேங்குது சார். சூப்பர் சார். அப்படி ஃப்ளையிங்ல இருப்போம். ஆமா சார், ஆமா சார். சரி சார், உங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்னு நீங்க சொல்லிட்டீங்க சார். உங்க கால் தான் உங்க ஸ்ட்ரென்த், அது இல்லைன்னா என்ன பண்ண முடியும்னு கேட்டீங்க. சரி சார், உங்களோட வீக்னஸ் என்னன்னு சொல்லிருங்களேன். யோசிக்கிறீங்களா சார்? வீக்னஸே இல்லையா உங்களுக்கு? என்னப்பா கேமராமேன் மூஞ்சில வந்து எடுக்கிற? இல்ல மேடம், நாங்க நிறைய கான்சர்ட்ஸ்லாம் நான் பெரிய ஹீரோ தான். ஆனா நைட்டு பெட்டுக்கு போனா தூக்கம் மட்டும் வர மாட்டேங்குது. தூக்கம் இல்லாத வாழ்க்கை சார். உங்களுக்கு நீங்க பணம் நிறைய இருக்கு, நீங்க நினைச்சீங்கன்னா ஏசி ரூம் மெத்துன்னு பெட்ல படுத்து தூங்கலாம். பணம் பாக்கெட் கிழிஞ்சிருச்சு பாருங்க. என்ன நிலைமை சார்? ஒரு தூக்கம் இல்லாத நிலைமையா சார் உங்களுக்கு? ஆமாங்க. அது ஏதோ ஃபோமியான்பாங்களே, அது என்னது? அதான் இன்சோமினியா. அந்த மினியா தான் என்ன போட்டு அப்படியே நசுக்குதுங்க. தூக்கமே வர மாட்டேங்குது மேடம். சார், நாங்க உங்களை வெளியே இருந்து பார்க்கும்போது நீங்க எல்லாம் ஒரு பெரிய ஸ்டாரா தெரியுறீங்க. உங்களுக்குள்ள இப்படி ஒரு வீக்னஸ் இருக்கும் அப்படின்னு நாங்க நினைச்சு கூட பார்த்தது இல்ல சார். ரொம்ப கஷ்டம். ஆனா இது உங்க நேயருக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நன்றி சார், எங்க ஷோக்கு வந்து உங்களுடைய வீக்னஸ், உங்களுடைய சார் உங்க வீக்னஸ் பத்தி எல்லாம் எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. சார், இந்த டான்ஸருக்கு பயங்கரமான ஃபேன் பேஸ் இருக்கு. சரி, அடுத்ததாக கூட நம்ம ஷோக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஆள் வந்திருக்காங்க. ஒரு பிசினஸ் மேன் வர போறாரு நம்மளோட ஷோக்கு. எல்லாம் கருத்தை தட்டலாமா? வாங்க சார், வாங்க சார், வாங்க சார், வாங்க சார். சார், நைஸ் டு மீட் யூ சார். நைஸ் டு ஹேவ் யூ இன் ஆர் ஷோ. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் நீங்க எங்களோட ஷோக்கு வந்திருக்கிறது. இவர் வந்து ஒரு கோயம்புத்தூர்லயே ஒரு லீடிங் பணக்காரன்னு சொல்லலாம். ஸோ அப்படி நம்மளுடைய நியூஸ் பேப்பர் திறந்தோம்னா இவர் இல்லாத நியூஸ் பேப்பரே இருக்காது. சார், நீங்க எங்க ஷோக்கு வந்தது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சார். உங்களுக்கு நாங்க இந்த ஷோல என்ன கேட்டுட்டு இருக்கோம்னா, ஒருத்தங்கிட்ட பலன் என்ன, அவங்களுடைய வீக்னஸ் என்ன அப்படின்னு நாங்க கேட்டுட்டு இருக்கோம். உங்களுடைய ஸ்ட்ரென்த் நீங்க உங்க வாழ்க்கையில நினைக்கிறது என்ன சார்? என்னோட வாழ்க்கையில் நடக்கிறதுனா பணம் தான், எல்லாமே பணம் தான். பணம் தான் இல்லையா? இப்போ நினைச்சா இந்த பில்டிங் கூட வாங்கிடலாம். இப்போ கூட நான் புதுசா ஒரு போன வாரம் ஒரு கார் வாங்கினேன், போர்ட்ஸ் 911. ஓ ஆமா சார், ஆமா சார், நாங்க நியூஸ்ல படிச்சோம் சார். ஆமா சார், நாங்க நியூஸ்ல படிச்சோம் நீங்க ஒரு லக்ஸரி கார் வாங்கிருக்கீங்கன்னு. ஆனா அதுதான் உங்ககிட்ட இருக்கிறதுல லீஸ்டான கார். உங்க பேக்யார்ட்ல 11 கார் நிக்குதுன்னு படிச்சிருக்கோம் நாங்க. ஆனா நீங்க எவ்வளவு பெரிய ஆள்னு எங்களுக்கு தெரியும் சார். உங்களுக்கு ஏதாச்சும் வீக்னஸ் இருக்கா சார்? நீங்க பயப்படுற காரியம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா சார்? என்னோட வீக்னஸ் என்ன, இவ்வளோ பணம் வச்சிருக்கோமே, திடீர்னு அடுத்த நாள் காலையில் எழுந்திக்கும் போது செத்துருவோமோ ஒரு பயம், மரண பயம். ஓ சரி சரி சார். உங்களுக்கு எதிரிகள் நிறைய பேர் இருக்காங்க, என்னைக்கு நம்ம உயிரோடு இருப்போமோ இல்லையானுங்கிற அந்த பயம் உங்களுக்கு இருக்கு. என்னதான் செக்யூரிட்டி எல்லாம் இருந்தா கூட உங்களுக்கு அந்த பயம் இருக்கு இல்லையா? ஓகே, நான் கூட இவ்வளவு பணக்காரரா இருக்காரு, அவர் நினைச்சா இந்த பில்டிங் வாங்கிடுவார், நினைச்சா என்ன வேணா செஞ்சிருவாரு, இவருக்கெல்லாம் என்ன பயம் இருக்க போகுது அப்படின்னு நினைச்சேன். ஆனா இவருக்கு கூட இப்படி ஒரு பயம் இருக்கு, இவருக்கு இப்படி ஒரு வீக்னஸ் இருக்கு அப்படிங்கறத நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் சார். ஓப்பனா எங்களுடைய ஷோல நீங்க சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்யூ, ரொம்ப தேங்க்யூ சார் நீங்க வந்ததுக்கு. ஓகே, கடைசியா கூட ஒரு கெஸ்ட் இருக்காங்க நம்மளுடைய இதுல. நம்மளுக்கு இன்னும் 2 கெஸ்ட் இருக்காங்க. இப்போ வரப்போ ஒரு கெஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு டாப் லீடிங்ல இருக்கக்கூடிய ஒரு மாடல் நம்ம மத்தியில வந்திருக்காங்க. வாங்க. மேம், உங்களை எங்க ஷோல நாங்க இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப பெருமையா நாங்க ஃபீல் பண்றோம். நீங்க தான் இப்ப இருக்கிறதுல ரொம்ப லீடிங்கான மாடல், நிறைய மூவிஸ்ல ஆக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப பெருமையா இருக்கு மேம். இங்க நாங்க வந்தவங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, அவங்களுடைய வீக்னஸ் என்ன, அவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்னங்கிறதா. முதல்ல நீங்க சொல்லுங்க மேம், உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன? என்னோட ஸ்ட்ரென்த் என்னோட அழகு தான். ஓ கரெக்ட் தான், கரெக்ட் தான். இந்த அழகுனால தான் நான் இந்த ஃபீல்ட்லயே வந்துட்டு இப்ப வரைக்கும் நின்னுட்டு இருக்கேன். கரெக்ட் தான். எத்தனையோ போட்டி இருக்க டைம்ல இந்த ஃபீல்ட்ல இவ்வளவு லீடிங்கான ஆர்டிஸ்டா இருக்கீங்க, உங்க அழகு தான் காரணம் அதுக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. சரி மேம், உங்களோட லைஃப்ல ஏதாவது ஒரு வீக்னஸ் இருக்கு நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா மேம்? என்னுடைய லைஃப்ல வந்துட்டு எது ரொம்ப இதுனா, என்னுடைய அழகே வந்துட்டு எனக்கு வந்துட்டு ரொம்ப ஆபத்தா முடிஞ்சிருக்கு. உங்க அழகே நிறைய நேரங்கள் ஆபத்தா இருந்திருக்கு. ஆமா, கஷ்டம் தான் இல்லையா? இந்த ஃபீல்டுக்குள்ள நம்ம உங்களை எல்லாம் பெண்களா இருந்து நீங்க காப்பாத்துறது கஷ்டம் தான். சோ இதான் உங்களுடைய வீக்னஸ் நீங்க ஃபீல் பண்றீங்க. ஆமாங்க. ஓகே,
நீங்கெல்லாம் ரொம்ப ஷைன் ஆகுறீங்க, ரொம்ப ஆட்லாம் பண்றீங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு உங்களுக்கு, நீங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க வாழ்க்கையில அப்படின்னு நினைச்சிருக்கோம். ஆனா எல்லாருக்குள்ளயும் இது வரைக்கும் நிறைய கெஸ்ட் வந்தாங்க, எல்லாருக்குள்ளயும் ஒரு கவலை, ஒரு பயம், ஒரு என்ன சொல்றது, ஒரு டவுட்டான ஒரு நிலைமை இருக்கு. ஸோ இதை எங்க நேயர்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்யூ. ஸோ எங்களோட ஷோக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்க. நன்றி. இன்னைக்கு நம்ம நிறைய பேத்துக்கிட்ட அவங்களோட வீக்னஸ் என்ன, ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இங்க நம்ம சின்ன தம்பி ஒருத்தர் வந்திருக்காரு. இந்த தம்பி கிட்டயும் நம்ம என்ன பண்ண போறோம்னா அவருடைய ஸ்ட்ரென்த் என்ன, அவருடைய வீக்னஸ் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க தம்பி. தம்பி உங்க பேரு? என் பேரு ஜெபின். ஜெபின் உங்க பேரு. சரி தம்பி, நீங்க சொல்லுங்க உங்களுடைய ஸ்ட்ரென்த் நீங்க என்ன நினைக்கிறீங்க? என் ஸ்ட்ரென்த்ங்கிறது ஏசப்பா என் கூட இருக்கிறதாங்க. ஏசப்பா அவங்க கூட இருக்கிறதா? ஓகே. அதை விபிஎஸ்ல எங்க கிட்ட சொல்லி தந்திருக்காங்க. விபிஎஸ்ல சொல்லி கொடுத்தாங்களா? வெரி குட். சரி தம்பி, ஸ்ட்ரென்த் சொல்லிட்டேன், ஏசு தான் உன்னோட ஸ்ட்ரென்த்னு சொல்லிட்டேன். இங்க யார் யாரோ வந்தாங்க, பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் வந்தாங்க, அவங்க ஒவ்வொன்றும் சொன்னாங்க. நீ ஏசுன்னு சொல்லியிருக்க உன்னோட ஸ்ட்ரென்த். உனக்கு வீக்னஸ் இருக்கா இல்லையா தம்பி? நான் வீக் ஆகும் போது என்னை ஸ்ட்ரென்த் படுத்துறது என் ஏசப்பா தான். அதனால எனக்கு வீக்னஸ் இல்லை. நீங்க எப்பெல்லாம் வீக் ஆகுறீங்களோ அப்போ உங்களை ஸ்ட்ரென்த் பண்றாரு அவர். ஓகே. அப்புறம் உங்களோட லைஃப்ல வந்து ஒரு இருட்டான நிலைமை, ஒரு துக்கம் அந்த மாதிரிலாம் இருந்தது இல்லையா? இல்லைங்க. ரொம்ப இருக்கிற வரைக்கும் இது எதுவுமே இல்லைங்க. அப்ப ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை வாழ்றீங்க, சமாதானமா இருக்கீங்க. ஸோ ரொம்ப நன்றி. உங்களுடைய அனுபவங்களை எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்காக ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. இங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. உங்களுடைய பலன் என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது, ஆனா இத்தனை பேர்த்த நீங்க பார்த்திருக்கீங்க. எல்லாருடைய வாழ்க்கையிலயும் ஒவ்வொரு துக்கமான ஒரு நிலைமைகள் இருக்கு. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விஷயங்கள்ல டிப்ரெஸ்டா இருக்காங்க. ஒருத்தருக்கு தூக்கமே இல்லை, ஒருத்தருக்கு நிம்மதி இல்லை, அப்படி சொல்லி அநேக நிலைமைகள் இருக்கு. ஆனா இந்த வந்து சின்ன பையன் அவன் சொன்ன ஒரே வார்த்தை என்ன, ஏசுதான் என்னுடைய பலன்னு சொன்னா. முடிவில் அவன் சொன்ன போது எனக்கு நிம்மதியான வாழ்க்கை இருக்கு, சந்தோஷமான வாழ்க்கை இருக்கு, ஏசு கிறிஸ்து என்னுடைய சந்தோஷமா இருக்காரு, என்னுடைய பலனா இருக்காருன்னு சொன்னான். இன்னைக்கு நீங்க சொல்ல போறீங்க உங்களுடைய வீக்னஸ் என்ன, உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, ஏசு கிறிஸ்து உங்களுடைய பலனா இருக்காரா அப்படிங்கறத நீங்க உங்க யோசிச்சு பாருங்க. சரியா? இந்த நாள்ல நம்மளுடைய ஷோ ரொம்ப அருமையா நடந்துச்சு. இந்த நாள்ல அடுத்த முறை நான் வரும்பொழுது வேற ஷோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, bye from Jemima. Bye. கதை எங்க முடிச்ச ஞாபகம் இருக்கா யாருக்காச்சு? தெரியலையா? தெரியுற டீமுக்கு ஒரு gift கொடுத்துடலாம். டீமுக்குல சொல்றவங்களுக்கு யாருக்கு தெரியும்? அப்ப கவனிக்கவே இல்லை யாரும் ஒழுக்குமா. ஓகே. வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். சூப்பர். வெரி குட். சரி, ஓகே. எல்லாம் கவனிங்க. நேத்து என்ன சொன்னேன், ஒரு ட்ரைபுடைய லீடர் வந்து கவனிங்க எல்லாம். ஓகே. ஒரு ட்ரைபுடைய லீடர் என்ன சொல்றாரு, லிவிங்ஸ்டன் டேவிட் அண்ணா கிட்ட போயிட்டு, அண்ணா நீங்க ஏன்னா முன்னாடியே வந்து எங்களுக்கு ஆண்டவரை பத்தி சொல்லல, எங்களுக்கு சொல்லாதனாலதான் எங்களுடைய முன்னோர்கள், எங்களோட பாட்டி தாத்தா எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, ஆண்டவரை அறிஞ்சு கொள்ளாமே இறந்து போயிட்டாங்க. நீங்க எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க, இனி என்ன பண்ணுங்க, கவனிங்க எல்லாம். இன்டர் சீனியர்ஸ் எந்திரிச்சு வந்து பிள்ளைகளுக்கு நடுவில் உட்காருங்க ஒவ்வொருத்தர். சரி. அப்ப என்ன சொன்னாங்க, எங்களுக்கு முன்னாடியே வந்து சொல்லியிருக்கலாம்ல அண்ணா, சொல்லியிருந்தீங்கன்னா என்ன பண்ணிருப்போம், ஆண்டவரை பத்தி நாங்க அறிஞ்சிருப்போம்ல அப்படின்னு சொன்னாரா. சரி. அப்ப என்னாச்சு, இன்னைக்குடைய கதை எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, அண்ணா அந்த வார்த்தை கேட்டதுக்கு அப்புறம் டேவிட் அண்ணாக்கு பயங்கரமான ஒரு கவலை. நம்ம ஒரு வேலை என்ன பண்ணிட்டோம், நிறைய நாள் வேஸ்ட் பண்ணிட்டோம் போல, இனி என்ன பண்ணக்கூடாது, ஒரு நாள் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அண்ணா என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, இருக்கிற எல்லா மூளை முடுக்கு எல்லா கிராமங்களுக்கும், வழி இல்லாத கிராமங்கள், இருண்ட காடு, ரொம்ப நெருக்கமான காட்டு பகுதிக்குள்ள கூட போய் என்ன பண்ணிட்டாரு, எப்படியாச்சும் ஆண்டரை பத்தி சொல்லிடுறோம், இனி ஒரு ஆத்மா கூட இப்படி வந்து தப்பான வழிக்கு போக கூடாதுன்னு சொல்லி பயங்கரமா அண்ணா போராட ஆரம்பிச்சாங்க. இப்படியா பண்ணிக்கிட்டு இருக்க சூழ்நிலையில அண்ணா என்ன பண்ணாங்கன்னா, இன்னும் அவரோட எக்ஸ்ப்ளோரிங் காரியங்களை வந்து அதிகப்படுத்தினார். நிறைய இடங்களுக்கு போய் நிறைய புதிய புதிய காரியங்களை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாரு. ஆப்பிரிக்கால என்னென்ன நதி இருக்கு, என்னென்ன கடல் இருக்கு, என்னென்ன இடம் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க. நம்ம ஊர்ல ஏதாவது நதி ஆறெல்லாம் இருக்கா உங்களுக்கு தெரியுமா? என்னது? சரி, கோயம்புத்தூர் உக்கூடத்துல ஒரு குளம் இருக்கு. வேற? பொள்ளாச்சி. ஓகே. ஆலியார் டேம் இருக்கு. வேற? ஆர்மன் ஏரியா. ஓகே. வேற?
சிறுவாணி இருக்கு, சோலையாட, ஓகே, அந்த கோவை குற்றாலம், ஓகே, அந்த மாதிரி நிறைய இடங்கள் ஆப்பிரிக்கால இருந்துச்சு. ஆனா அதெல்லாம் ஆப்பிரிக்கால தான் இருக்கான்னு யாருக்குமே தெரியாது டேவிட் அண்ணா அங்க போறதுக்கு முன்னாடி. இப்ப டேவிட் அண்ணா அங்க போயிட்டாங்க, ஒரு அழகான ஃபால்ஸ் பாக்குறாங்க. என்ன பண்றாங்க, இத அவங்களுடைய டைரியில எழுதி வச்சுக்கிறாங்க. அதுக்கான வழி, அதுக்கான மேப் ரூட்ஸ் வரைகிறாங்க. மேப் ரூட்ஸ் வரைஞ்சு என்ன பண்றாங்க, இது உலகத்துக்கு தெரியப்படுத்துறாங்க. ஆப்பிரிக்கால இந்த பகுதியில இப்படி ஒரு நீர்வீழ்ச்சி இருக்கு, ஆப்பிரிக்கால இந்த ஒரு இடத்துல இப்படி ஒரு ஆறு இருக்கு, ரொம்ப அழகான பிளேஸ் இருக்கு, இப்படி ஒரு அற்புதம் இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேத்துக்கு தெரியப்படுத்துறாங்க. இப்போ அண்ணா நிறைய ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோரா இருக்காரு. ஆப்பிரிக்கா தேசம் முழுசா சுத்தி நிறைய இடங்களை கண்டுபிடிச்சிட்டாரு. இப்ப என்ன ஆகுது, அண்ணனுக்கு இங்கிலாந்துல இருந்து ஒரு அழைப்பு வருது. எந்த நாட்டுல இருந்து, எந்த நாட்டுல இருந்து, இங்கிலாந்துல இருந்து. இங்கிலாந்துல இருந்து அண்ணன் என்ன பண்றாங்க, இன்வைட் பண்றாங்க. இப்படி டேவிட் லிவிங்ஸ்டன் நீங்க கொஞ்சம் வாங்க, நாங்க ஒரு பெரிய மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ண போறோம், எல்லா நாலேஜான பர்சன்ஸ்லாம் வந்து கலந்து கொள்ள போறாங்க, நீங்களும் வந்து கலந்துக்கோங்க, நீங்க ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோரர், நிறைய கண்டுபிடிச்சிருக்கீங்க, நீங்க ஒரு பெரிய சாதனையாளர், நீங்க வாங்க, உங்களுக்கு நாங்க அவார்ட் தர போறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா என்ன பண்றாரு டேவிட் அண்ணா, கிளம்பி அவருடைய எங்க சொல்ற ஆப்பிரிக்கால இருந்து கிளம்பி இப்போ வந்து எங்க வந்திருக்காருன்னு சொன்னாக்கா, இங்கிலாந்து தேசத்துக்கு வந்தாச்சு. வந்தோடனே டேவிட் அண்ணாவோட புகழ் பாத்தீங்கன்னா, அப்போ ஏய் டேவிட் வந்திருக்காருப்பா, டேவிட் அவர் தான் அந்த ஆப்பிரிக்கால இருக்க அந்த நீர்வீழ்ச்சியை கண்டுபிடிச்சாரு, அவர் வந்திருக்காரு. ஐயோ டேவிட் நீங்களா, அப்பா உங்க அறிவுக்கு இணையே இல்லை டேவிட், எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சிருக்கீங்க டேவிட், இந்த ஒரு ஆட்டோகிராஃப் மட்டும் போட்டு கொடுங்க டேவிட், டேவிட் டேவிட் ஒரு நிமிஷம் ஒரு போட்டோ மட்டும் எடுத்துக்கலாம் டேவிட், டேவிட் எனக்கு ஹாய் சொல்லுங்க டேவிட் சொல்லி பயங்கரமான ஒரு ஃபேன் கூட்டமே இருக்கு அவருக்கு. பயங்கரமா எல்லா இடங்கள்லயும் அவர் கூப்பிடுறாங்க. அவர் இங்க வந்த உடனே என்ன பண்றாங்க, பிரிட்டன்ல கூப்பிடுறாங்க, அப்புறம் அங்க கூப்பிடுறாங்க, அமெரிக்கால இருந்து நீங்க வாங்க எங்களுடைய நாட்டுல நாங்க உங்களுக்கு ஒரு அவார்ட் கொடுக்கணும்னு இருக்கோம், நீங்க வந்து கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் பயங்கரமான அவருக்கு வந்து ரிசீவ் பண்றாங்க, அவார்ட்ஸ் நிறைய கொடுக்குறாங்க, அவருக்கு நிறைய பட்டங்கள் அளிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரே புகழ், எங்க போனாலும் ஒரே புகழ், நிறைய தங்க பதக்கங்கள் கொடுக்குறாங்க அவருக்கு. ஏன்னா இது என்ன கண்டுபிடிப்பு, இது உலகத்துக்கே ஒரு கண்டுபிடிப்பு. நம்ம ஊர்ல நிறைய பேர் கண்டுபிடிப்பாங்க இல்லையா, சின்ன சின்ன கண்டுபிடிப்புகள் இருக்கு, ஒரு பைப்புல இருந்து இப்படி தண்ணி எடுக்கலாம், இந்த இடத்துல இப்படி தண்ணி எடுக்கலாம், அப்படிலாம் கண்டுபிடிப்பாங்க. அது யாருக்கு உதவியா இருக்கும், ஒரு இடத்துக்கு உதவியா இருக்கும். ஆனா அண்ணா கண்டுபிடிச்சது அப்பதான் ஃபர்ஸ்ட் உலகத்துக்கே தெரிய வருது, ஓ ஆப்பிரிக்கான்னு ஒரு நாட்டுல இந்த விஷயம் இருக்கு, ஆப்பிரிக்காக்குள்ள இங்கெல்லாம் இடம் இருக்கா, ஆப்பிரிக்காக்குள்ள போறதுக்கு வழி இருக்கு அப்படிங்கறதே அண்ணன் தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறாங்க. இது உலகத்திலேயே ஒரு பெரிய ஒரு விஷயம். எல்லாருமே பயங்கர இன்ட்ரெஸ்டடா அண்ணனை பத்தி பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்காங்க. நியூஸ் பேப்பர்ஸ்ல அந்த பீரியட்ல அண்ணனோட பேர் இல்லாத நியூஸ் பேப்பரே கிடையாது. எல்லா பேப்பர்லயும் அண்ணனோட பேர் இருக்கும். டேவிட் லிவிங்ஸ்டன் புதிய கண்டுபிடிப்பு, புதிய இடத்தை கண்டுபிடித்துள்ளார் அப்படின்னு சொல்லி பயங்கரமான நியூஸ். இப்படிப்பட்ட சூழல்ல அண்ணா எல்லா புகழையும் விட்டுட்டு மறுபடியும் எங்க போறாங்க, ஆப்பிரிக்கா தேசத்துக்கு மறுபடியுமா வராங்க. அது ஒரு கண்டம். அங்க போயிட்டாங்க. மறுபடியும் அங்க போனதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, மறுபடியுமா ஆண்டவருடைய ஊழியத்தை தைரியமா செய்ய ஆரம்பிச்சாங்க. அண்ணனுக்கு ஆல்ரெடி என்ன ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காக்கா, 31 தடவை விஷ காய்ச்சல்னா அண்ணா பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால அவருக்கு என்னாச்சு, மெமரி லாஸ் இருக்கு, அவருக்கு நிறைய உடல்ல பாதிப்புகள் இருக்கு. இப்ப மறுபடியும் அண்ணா ரொம்ப வீக்கான கண்டிஷன்ல இருக்காங்க, ரொம்ப காய்ச்சல்ல அவதிப்பட்டு இருக்காங்க. இப்ப என்னாச்சுன்னா, அண்ணன் நிறைய பேர்த்த அங்க ஆதாயம் பண்ணி வச்சிருந்தாங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க ஆப்பிரிக்கா மக்கள் அண்ணனுக்கு. அண்ணன் போய் அவங்களுக்கு உதவி செஞ்சு ஆப்பிரிக்கா மக்கள் எல்லாம் அண்ணனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. அப்படி இருந்த சூழ்நிலையில அண்ணனுக்கு காய்ச்சல் வந்த உடனே எல்லாருமே அண்ணனை விட்டுட்டு போயிட்டாங்க, அண்ணனை தனியா விட்டுட்டு போயிட்டாங்க. அதே போல அண்ணனுடைய அட்ரஸே இல்லாம போயிட்டாரு அண்ணன். ஏன் அப்படின்னா, இந்த அடிமைகளா புடிச்சிட்டு போயிட்டு இருந்தாங்க இல்லையா, இந்த போயர் அப்படிங்கிறவங்க, டச்ல இருந்து வந்தவங்க, அந்த அடிமைகளா புடிச்சிட்டு போறவங்களை எதிர்த்து கேள்வி கேட்டாரு இல்லையா நம்ம டேவிட் அண்ணா. அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நம்மளுடைய நான் எங்க போனாங்கன்னு சொன்னேன், அண்ணா எந்த நாட்டுக்கு போனாருன்னு சொன்னேன், இப்போ இங்கிலாந்துக்கு போனாருன்னு சொன்னேன். அங்க இருந்து என்ன சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி இங்கிலாந்துல இருந்து அண்ணா திரும்பி வரும்பொழுது இங்கிலாந்து அரசாங்கம் என்ன சொல்லி இருந்துச்சுன்னா, டேவிட் லிவிங்ஸ்டன் நீங்க வந்து மறுபடியும் ஆப்பிரிக்காக்கு போறீங்க இல்லையா, நீங்க எப்படி இருக்கணும்னா எங்களுடைய பிரதிநிதியா போகணும், நீங்க வந்து இங்கிலாந்துடைய ரெப்ரசன்டேட்டிவா நீங்க ஆப்பிரிக்காவுக்கு போய் இதெல்லாம் கண்டுபிடிங்க, நாங்க உங்களை சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி அமைச்சிருந்தாங்க. யாரு, பிரிட்டன் அரசாங்கம் என்ன சொல்லி இருந்துச்சு, நீங்க போங்க நாங்க உங்களை சப்போர்ட் பண்றோம். இங்கிலாந்து என்ன சொல்லியிருந்தாங்க, நாங்க சப்போர்ட் பண்றோம், நீங்க போங்க, நீங்க போய் அங்க எல்லாமே செய்யுங்க, நாங்க பணம் அனுப்புறோம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப வந்து பார்த்தா அண்ணனுக்கு பணம் வரல, என்னன்னா ஹெல்ப் எதுவுமே வரல அங்க இருந்து. என்னன்னா அண்ணன் வந்து இந்த ஸ்லேவா புடிச்சிட்டு போறாங்களே அடிமைகளா,
அவங்களை எதிர்த்து போராடினார் இல்லையா, அந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க, பயங்கரமா போய் அந்த பிரிட்டன் கவர்மெண்ட்ல இங்கிலாந்து கவர்மெண்ட் கிட்ட இந்த மாதிரி பண்ணக்கூடாது, நீங்க அவனுக்கு பணம் கொடுக்காதீங்க, அவன் ஒரு துரோகி, எப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லி அண்ணனோட பணத்தை கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்ப அண்ணா இருக்கிறவங்க எல்லாம் துரோகம் பண்ணிட்டு போயிட்டாங்க, அண்ணனோட பொருள் எல்லாம் திருடிட்டு போயிட்டாங்க, அண்ணன் வச்சிருந்த பணத்தை திருடிட்டு போயிட்டாங்க, ரொம்ப விலை மதிப்புள்ள பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்ப அண்ணா ஆள் அட்ரஸ் இல்லாம இருக்காரு, அவருக்கு எந்த வெளி உலகத்தோட கான்டாக்டே கிடையாது. ஆப்பிரிக்கா ஒரு காடு, அதுல இருந்து வெளியே போறது ரொம்ப கஷ்டம். அதுக்கும் நம்ம நார்மல் உலகத்துக்கும் ஒரு கான்டாக்டே இல்லாம இருக்கு, எப்படி பேசுறதுனே தெரியல, வெளியே எப்படி பேசுறதுன்னு. இப்படி இருக்க சூழ்நிலையில இங்கிலாந்துல இருந்து ஒரு ஆளை அமுச்சு விடுறாங்க, இவர் உயிரோட தான் இருக்காரான்னு பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி ஒருத்தர் அமுச்சு விடுறாங்க, ஒரு அண்ணனை. அந்த அண்ணன் என்ன பண்றாரு, இங்க வராரு ஆப்பிரிக்காவுக்கு வந்து இவர் உயிரோட தான் இருக்காரான்னு தேடும் பொழுது அண்ணன் ரொம்ப மோசமான நிலைமையில காய்ச்சல் அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தாராம். அப்ப வந்து அண்ணனை வந்து கொஞ்சம் கொஞ்சமா மருந்து கொடுத்து தேத்தி ஒரு அளவுக்கு வந்து ரெடி பண்ணி விட்டாங்க. இப்ப அண்ணா என்ன தெரியுமா சொன்னாரு, இவ்வளவு மோசமான நிலைமையிலையும் இந்த ஆப்பிரிக்கர்களை அடிமையா புடிச்சிட்டு போகணும்னு நினைக்கிற வெளிநாட்டவரை இவ்வளோ தைரியமா ஆப்பிரிக்காக்குள்ள நுழையும் போது ஆண்டவருக்காக இந்த அடிமைகளை நான் ரட்சிக்கணும்னு நினைக்கிறேன், எவ்வளவு தைரியமா இந்த ஆப்பிரிக்காக்குள்ள போவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப தைரியமா, மனம் தளரவே இல்லை, தைரியமா உள்ள போனாங்க. அப்ப என்னாச்சுன்னா 3 மாசத்துல அடுத்து 3 மாசம் அண்ணா ஊழி பண்ணிக்கிட்டே இருந்த டைம்ல அண்ணனோட வைஃப், அந்த அக்கா பேர் என்ன சொன்னேன் நானு, மேரி மஃபெட், என்ன பண்ணாங்க, அந்த அவங்களுடைய ஊர்ல இருந்து என்ன பண்றாங்க, ஆப்பிரிக்காவுக்கு வராங்க. ஆப்பிரிக்காவுக்கு வந்து 2 பேருமா சேர்ந்து கொஞ்ச நாள் ஊழியம் பண்ணிட்டு இருக்காங்க. துரதிருஷ்டவசமா என்னாச்சுன்னா மேரி மஃபெட் அக்காவுக்கும் விஷ காய்ச்சல் தாக்கி அந்த இடத்துல மேரி மஃபெட் அக்கா மரிச்சு போறாங்க. மரிச்சு போன்னு டேவிட் அண்ணா உடஞ்சு போயிட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு குழந்தை இருந்துச்சு, அந்த குழந்தையும் என்ன ஆச்சு, ஆப்பிரிக்கால விஷ காய்ச்சலால இறந்து போயிருக்கு. இப்போ மனைவி இறந்ததுக்கு அப்புறம் அண்ணா முழுசா உடஞ்சு போயிட்டாங்க. அண்ணனுக்குன்னு இருந்த உறவு எல்லாமே முடிஞ்சு போச்சேன்னு சொல்லி பயங்கர கஷ்டமான நிலைமையில ரொம்ப அழுதுகிட்டு இருந்தாங்க. அப்ப என்னது, அண்ணா ஒரு வாக்கியம் சொல்லியிருக்காங்க, ஆண்டவருடைய வார்த்தை மட்டும்தான் என்னை தேற்றுது, இந்த உலகத்துல வேற எதுவுமே என்னை தேற்றாது, எந்த காரியமும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யாம இருக்கிறதுக்கு எனக்கு காரணம் இல்லை, நம்மளாம் சின்ன சின்ன காரணங்களுக்காக ஆண்டவரை விட்டு விலகிடுவோம். ஆனா அண்ணா என்ன சொன்னாங்க, என் மனைவி இறந்தாலும் சரி, என்னுடைய பிள்ளை இறந்தாலும் சரி, நான் ஆண்டவருடைய நாமத்தை எல்லாருக்கும் அறிவிப்பேன்னு சொல்லி பயங்கரமா ஓடினாங்க. அநேகருக்கு ஆண்டவரை பத்தி சொன்னாங்க. அதுக்கப்புறமா அண்ணனுடைய நிலைமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கவலைக்கிடமா போயிடுச்சு. அண்ணனுக்கு நிறைய நோய்கள் வர ஆரம்பிச்சது. அண்ணன் பயங்கரமா பாதிக்கப்பட்டாரு. அண்ணனுக்கு எதிரிகள் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணனுக்கு 2 தடவை வந்து கொலை முயற்சி நடந்திருக்கான். 2 தடவை ஈட்டி எரிஞ்சு ஈட்டி இந்த இடத்துல கழுத்து உரசிட்டு போயிருக்கான். அப்படி தப்பிச்சிருக்காரு, நூலிலே தப்பிச்சாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நிறைய தடவை தப்பிச்சிருக்காங்க. ஒரு தடவை காண்டாமிருகம் முட்டை வந்திருக்கான் அண்ணன். ஆண்டவர் எல்லா நேரங்கள்லயும் அவரை பாதுகாத்து பெரிய ஊழியத்தை அவர் மூலியமா செஞ்சாரு. இதுக்கு மேல என்னாச்சு அப்படின்னா, அண்ணன் வந்து பயங்கரமா ஊழி பண்ணிட்டு இருக்குமோ அண்ணனுக்கு ரொம்ப உடம்பு முடியாம போகுது. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கறது அக்கா உங்களுக்கு நாளைக்கு சொல்ல போறேன். இன்னும் கதை வந்து கொஞ்சம் கதை தான் இருக்கு, நாளைக்கு அக்கா முடிச்சிருவேன். ஸோ வெயிட் பண்ணிட்டே இருங்க. அண்ணா என்ன பண்ணாரு, அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, அண்ணனுக்கு அதுக்கப்புறம் ஆபத்து வந்துச்சா, அதுக்கப்புறம் பிரச்சனைகள் இருந்துச்சா, அப்புறம் மக்கள் ரட்சிக்கப்பட்டாங்களா அப்படிங்கறத அக்கா உங்களுக்கு நாளைக்கு சொல்றேன். ஓகேயா, நாளைக்கு முடிச்சிடலாம். சூப்பர் சூப்பர். பத்தோட 11 இருக்காத தனித்துவமா வாழ்ந்திடணும் பத்தோட 11 இருக்காத தனித்துவமா வாழ்ந்திடணும் இயேசுவுக்காக. தந்தான தனனனா தந்தான தனனனா தந்தான தனனனா தந்தான தனனனா. சூப்பர். அழகா பண்றாங்கல்ல டீச்சர்ஸ். பாவத்துக்கு டாட்டா காட்டு, பரிசுத்தமா வாழ்ந்து காட்டு. பாவத்துக்கு டாட்டா காட்டு, பரிசுத்தமா வாழ்ந்து காட்டு. காட்டு காட்டு வாழ்ந்து காட்டு, பரிசுத்தமா நீ வாழ்ந்து காட்டு. காட்டு காட்டு வாழ்ந்து காட்டு, பரிசுத்தமா நீ வாழ்ந்து
ஹே ஹே தன்னானா தனனனா தன்னானா தனனனா ஹே ஹே தன்னானா தனனனா. சூப்பர் சூப்பர்ல. உலகத்தோட கலந்திடாம யூனிக்காதான் கலக்கிடலாம். உலகத்தோட கலந்திடாம யூனிக்காதான் கலக்கிடலாம். கலக்கிடலாம் கலக்கிடலாம் உலகத்தை நீயும் கலக்கிடலாம். கலக்கிடலாம் கலக்கிடலாம் உலகத்தை நீயும் கலக்கிடலாம். 11 இருக்காத தனித்துவமா வாழ்ந்திடணும் இயேசுவுக்காக. 11 இருக்காத தனித்துவமா வாழ்ந்திடணும் இயேசுவுக்காக. தந்தான தனனனா ஹே ஹே தந்தான தனனனா தந்தான தனனனா ஹே ஹே தந்தான தனனனா. ஜானின்னு சொல்லி ஒரு சின்ன குட்டி தம்பி இருந்தான். சரியா? அந்த ஜானி தம்பிக்கு அவனுக்கு எப்போதுமே என்ன செய்யறதுன்னே தெரியாது. சரியான குறும்பு. இங்க நிறைய பேர் குறும்போட இருக்கிறீங்கல்ல. என்ன சொன்னாலும் உட்காருனா உட்கார மாட்டீங்க, பாடுனா பாட மாட்டீங்க, அமைதியா இருந்தா அமைதியா இருக்க மாட்டீங்க, சைலன்ஸ் மோடுனா அப்பதான் ஆன்னு கத்துறீங்க இல்லையா? அதே போல சரியான குறும்பான ஒரு ஜானி தம்பி இருந்தான். இந்த ஜானி தம்பி எப்போதும் அவங்க அம்மா அப்பாவோட எங்கே போவான்? ஸ்கூலுக்கு போவான், சர்ச்சுக்கு போவான், சண்டே கிளாஸ் அட்டென்ட் பண்ணுவான், இந்த மாதிரி விபிஎஸ்க்கெல்லாம் போவான். அவனுக்கு ஏசப்பாவை பற்றி நிறைய தெரியும். ஏசப்பானா யாரு, அவர் எதுக்காக இந்த ஜானி தம்பி என்ன பண்ணுறாங்க? ஏசப்பா பிள்ளையா, ஒழுங்கான பிள்ளையா, சமத்தான பிள்ளையா, அருமையான பிள்ளையா, குட் பாயா, சூப்பரான பையனா, அருமையா அழகா அங்கே உட்காந்துருந்தாங்க. சரியா? உங்களை மாதிரி செம்மையா பிபிஎஸ்க்கு போய் அங்கே என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாங்களோ எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு அருமையான பையனாக இருந்தான். அதனால அவனுக்கு அவன் செய்கிறதெல்லாம் நல்லா இருக்கும். அவன் எது செஞ்சாலும் நல்லா இருக்கும். அவனை எல்லாரும் பாராட்டுவாங்க. ஜானியா குட் பாய், அப்பா அவனை மாதிரி ஒரு பையனை பார்க்கவே முடியாது அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த ஜானி அண்ணன் இருக்காங்க இல்லையா? இந்த ஜானி அண்ணன் என்ன பண்ணாங்க? ஒரு நாள் ஆண்டவரை விட்டு ஆண்டவருடைய சத்தியத்தை படிக்காம, வேத புத்தகத்தை படிக்காம, ஜபம் பண்ணாம அந்த அண்ணன் அன்னைக்கு காலையில எந்திரிச்சிட்டு என்ன பண்ணாங்க? எந்திரிச்ச உடனே அங்க டிவி சவுண்டு கேட்ட உடனே நேரா டிவி முன்னாடி போய் உட்காந்தாங்க. அதிகாலையில எந்திரிச்சு நம்ம ஜபம் பண்ணணும்ல, இந்த நாளை எனக்கு நல்ல விதமா நடத்தி கொடுங்க, இந்த நாளை எனக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுங்கன்னு ஏசப்பா கிட்ட நம்ம கேட்கணும்ல. ஜானி என்ன கேட்கவே இல்லை. காலையில எந்திரிச்ச உடனே என்ன பண்ணாங்க? அவங்க வீட்டுல டிவி சவுண்டு கேட்ட உடனே அங்க போய் வேகமா போய் இந்த பக்கம் கோட்டுவா இப்படி வலிஞ்சு இது வரைக்கும் நிக்குது. சீ, நல்லா இருக்கும் பார்க்க, பக்கத்துல போனா நாத்தம். ஆனாலும் போய் காலையில எந்திரிச்சோன்னு ப்ரஷ் பண்ணணும்ல, ப்ரஷ் பண்ணல, மூஞ்சி கழுவல. என்ன பண்ணாங்க? நேரா டிவி முன்னாடி போய் உட்காந்தாங்க. உட்காந்துட்டு டிவியில சூப்பரான அவெஞ்சர்ஸ் ஓடிட்டு இருக்குது. அடாடாடாடாடா பார்க்க ஆரம்பிச்சுட்டு அப்ப அண்ணன் என்ன பண்ணாங்க? சாதாரணமாக ரெகுலராக செய்கிற எல்லா காரியத்தையும் மறந்துட்டு என்ன பண்ணாங்க? அண்ணன் அவங்க இஷ்டத்துக்கு நடக்க ஆரம்பிச்சாங்க. அந்த நாளில் டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. அம்மா வந்தாங்க. டே, இது என்ன புது பழக்கம்? போப்ப பல்ல பழக்கம் இருக்குமா? எவ்வளோ சூப்பராக ஓடிட்டு இருக்குது, இப்போ போய் எரிஞ்சு போதுங்க, இடைவேளை போடும்போது நான் போகிறேன் அப்படின்ட்டு பார்க்க ஆரம்பித்தான். பார்த்துட்டே இருந்தான். இடைவேளை போட்ட பிறகு கூட எந்திரிக்கல. அவனுக்கு அவ்வளோ ஒரு அந்த அவெஞ்சர்ஸை பார்க்குறதுல அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. எந்திரிக்கவே இல்லை, பார்த்துக்கிட்டே இருந்தான். நீ கூட அப்படி தானே இருக்கிற. எத்தனை பேர் தூங்கி எந்திரிச்ச உடனே டிவியை பார்க்குறீங்க? அப்படி இருக்கக்கூடாது. சரியா? காலையில எந்திரிச்சு நம்ம என்ன பண்ணணும்? ஜபம் பண்ணணும். முதல்ல எந்திரிச்ச உடனே, அதிகாலையில எந்திரிச்ச உடனே பல்லு விளக்கிட்டு மூஞ்சி கழுவிட்டு வந்து உன் கையில இருக்கிற வேத புத்தகத்தை திறந்து, ஏசப்பா இன்னைக்கு கூட பேசுங்க,
இன்னைக்கு நீங்க என்னட்ட என்ன பேச போறீங்க அப்படின்னு கேட்டு அவருடைய வார்த்தையை வாசிச்சுட்டு நீ ஜெபம் பண்ணணும். உனக்கு ஒரு வார்த்தை கொடுக்குறாருல, ஏசப்பா வேத புத்தகத்தை திறந்து நீ படிக்கும் போது உன்னோட பேசினாருல, அந்த வசனத்தை வச்சு ஏசப்பா இந்த வசனத்தின் மூலமா இந்த நாள்ல என்னைய நடத்துங்க, இந்த நாளை நான் நடந்து போறதுக்கு, இந்த நாளை நான் கடக்கிறதுக்கு இந்த வசனத்தின் மூலமா நீங்க எனக்கு பலன் கொடுக்க போறீங்க, அதுக்காக நன்றின்னு சொல்லணும். சரியா? ஆனா இந்த ஜானி என்ன செஞ்சானா? செய்யவே இல்லை. அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணாங்க, கிச்சன்ல இருந்து ஜானி கோ டு பாத்ரூம் கத்துனாங்க, ரெஸ்ட் ரூம் போ கத்துறாங்க. காதலே உழுகல. அவெஞ்சர்ஸ் முடிஞ்சிருச்சு. ஜானி என்ன எந்திரிக்கவே இல்லை. அடுத்து வந்துச்சு பாரு, அடுத்து என்ன வரும் அவெஞ்சர்ஸுக்கு அப்புறம்? ஜாக்கி ஜான் வந்துச்சு. ஐயோ, ஜாக்கி ஜான் வந்துச்சு. ஜாக்கி ஜானை பார்த்தோம்னா அந்த ஜாக்கி ஜான் மாதிரியே இவன் ஆக்ஷன்லாம் பயங்கரமா பண்றான். ஜாக்கி ஜான் யாரு, எத்தனை பேருக்கு பிடிக்கும்? எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா? ஆனா ஏசப்பாவுக்கு உன்னை பிடிக்குமா? பிடிக்குமா? ஏசப்பாவுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். அப்ப ஏசப்பாவுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். காலையிலே என் பிள்ளை என்னட்ட வந்து பேசவே இல்லையே, என்னட்ட இருந்து அவளுடைய பலனை வாங்கிக்காம போய் ஜாக்கி ஜான்ட்ட உட்காந்துருக்காளேன்னு நினைப்பாரா இல்லையா? பாரு, ஜானி என்ன அப்படிதான் இன்னைக்கு உட்காந்துருந்தாங்க. ஜானி என்ன அப்படி உட்காந்து அந்த நாளை என்ன பண்ணாங்க, அப்படியே கடந்துக்கிட்டே வந்தாங்க. ஒவ்வொன்னா வந்துச்சு. மணி 11 ஆயிடுச்சு. இன்னுமா ஜானி நீ பல்லு வளர்க்கல? அவங்க அம்மா சத்தம் போட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் என்னம்மா நீங்க தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க பாங்கம்மா அப்படின்னு என்ன பண்ணா, வேண்டாம் வெறுப்பா போய் பல்லு விளக்கிட்டு வந்தான். 11 மணிக்கு. எவ்வளோ ஒரு பேட் ஹேபிட் இல்லை? அப்படி செய்யக்கூடாது இல்லை? இந்த அண்ணன் ஜானி அண்ணன் இப்படி பண்ணி அங்கே போய் என்ன பண்ணாங்க, பண்ணிட்டு வந்த பிறகு அவங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டாக டிவி பார்க்குறதுல இன்னும் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. என்ன பண்ணாங்க, சிங்சான் பார்க்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் நோபிட்டா பார்க்க ஆரம்பித்தாங்க. எல்லாமே டோரிமான் பார்க்க ஆரம்பிச்சாங்க. வரிசையா என்னெல்லாம் பார்க்க முடியுமோ எல்லாத்தையும் பார்த்தாங்க. அம்மா கூப்பிட ஆரம்பிச்சாங்க, ஜானி நீ பிரேக்ஃபாஸ்டே சாப்பிடல, லஞ்சாவது சாப்பிடவா, இல்லைன்னா உடம்பு கெட்டு போயிடும், உனக்கு பலனே இல்லாம போயிடும், இப்படி சாப்பிடாம கொள்ளாம டிவி முன்னாடி உட்காரலாமா, வாங்க கூப்பிட்டாங்க. ஆனா ஜானி என்ன எந்திரிக்க மனசே இல்லாம அந்த நாள் ஃபுல்லா உட்காந்துருந்தாங்க. பாரு, அந்த நாள் ஃபுல்லா உட்காந்துருந்து அந்த அண்ணனுக்கு மனசே அந்த டிவியை பார்க்கும் போது இருக்கிற சந்தோஷம் அதுக்கப்புறம் டிவியை விட்டு நான் வந்தா கிடைக்கவே இல்லை. அந்த கொஞ்ச நேரம் தான் டிவி முன்னாடி இருக்கிற நேரம் தான் சந்தோஷமா இருக்குது. அதுக்கப்புறம் ஏஞ்சி வந்தா அவனுக்கு ஒண்ணுமே நல்லாவே இல்லை. அப்பதான் யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஜானி யோசிக்கிறான், என்னாச்சு நமக்கு, நாம இப்படி இருக்க மாட்டோமே, ஏன் இப்படி இருக்கிறோம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சான். யோசிக்க தான் அவனுக்கு தெரியுது, அச்சச்சோ நாம இன்னைக்கு காலையில என்ன பண்ணல, ஜெபம் பண்ணல. யார் இந்த டிவியை போட்டது? இன்னைக்கு காலையில இருந்து இந்த டிவி முன்னாடியே நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். சே, ஏசப்பா என்னைய மன்னிப்பாங்களா? பத்தியா, இப்பதான் அம்மா சாப்பிட கூப்பிடுறாங்க, காலை சாப்பாடே நான் சாப்பிடல. ஐயோ எனக்கு பலமே இல்லையே, நான் எப்படி இன்னைக்கு நாளை கடத்த போறேன் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க. யோசிச்சுட்டு சாப்பிட ஆரம்பிச்சாங்க. லஞ்சு சாப்பிட்டுட்டாங்க. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல, லஞ்சு சாப்பிட்டுட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்கும்போது மதியானமா திரும்பவுமா டிவியில் ப்ரோக்ராம் போட்டாங்களா. பார்த்துட்டு ஆஹா அது வேற ஒரு பக்கமாக இழுக்குது. வாடா வாடா டேய் வாடா, என்னை பார்க்க வாடா வாடா, டிவி இழுக்குது. இழுத்தோன்னே ஜானி என்ன திரும்பி போய் அழகாக கீழ்ப்படிஞ்சிட்டாங்க. யாருக்கு? டிவிக்கு கீழ்ப்படிஞ்சு போய் டிவி முன்னாடி உட்காந்துட்டாங்க. அம்மா சொல்கிறாங்க, டேய் ஜானி, இன்னைக்கு நீ புக்கை எடுக்கவே இல்லைடா, நாளைக்கு பரீட்சை, என்ன பண்ண போற, எக்ஸாம் ஆரம்பிக்குது, நீ படிக்கவே இல்லை, நாள் ஃபுல்லா டிவி முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற, எப்படி படிக்க போற? அதுங்கம்மா எழுதிக்கிறான். என்னம்மா நீங்க எவ்வளவு இன்ட்ரெஸ்டா பார்த்துட்டு இருக்க, இப்ப போய் எக்ஸாம் எல்லாம் ஞாபகம் முடிச்சு பாருங்கம்மா அப்படின்ட்டு திரும்பவும் பார்க்க ஆரம்பிச்சான். பார்த்துக்கிட்டே இருந்தான். சாயங்காலம் 5 மணி ஆயிடுச்சு. அப்பதான் அவனுக்கு தோணுது, நாளைக்கு மேத்ஸ் எக்ஸாம். ஐயோ நான் எப்படி செய்வேன், படிக்கவே இல்லையே, அம்மா சொன்னாங்களே. பயமாயிடுச்சு. அழுகையா வருது, இன்னுமே படிக்கலையே,
நான் எப்படி எழுதுவேன்? ஐயோ, இந்த மேக்ஸ் சார் வேற பார்க்கவே பயங்கரமா இருப்பாரு. சும்மாவே மண்டையில வந்து டங்குன்னு கொத்துவாரு. ஐயோ வலிக்குமே. ஐயோ என்ன பண்ணலாம்? ஒண்ணுமே படிக்கலையே. சரி நம்ம போய் புக் எடுத்து இப்பயாவது படிக்கலாம் அப்படின்னு போய் புக்கை எடுக்கிறான். புக்கை எடுத்து இப்படி திறக்கிறான். அவனுக்கு என்ன ஞாபகம் வருது? காலையில பார்த்தா அவெஞ்சர்ஸ் தான் ஞாபகம் வருது. இந்த கண்ணு முன்னாடி இருக்கிற மேக்ஸ் ப்ராப்ளம் கண்ணுக்கு படவே மாட்டேங்குது, மைண்டுக்குள்ள போகவே மாட்டேங்குது. டோரிமான் தான் ஞாபகத்துக்கு வருது. ஐயோ என்னடா, படிக்கணும் 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 4 கொட்டு கொட்டணும். கொட்டிட்டு என்ன பண்ணா, திருப்பியும் புக் எடுத்து இப்படி பார்க்க ஆரம்பிச்சான். பார்க்க 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 இடையில அவெஞ்சர்ஸ் என்ன பண்றாங்க, சுயின்னு பறந்து போறாங்க. எப்படி இருக்கும்? நீனும் படிக்கிற நேரத்துல படிக்காம டிவி பார்த்துக்கிட்டே இருந்தேன்னு வையே, பரீட்சை நேரத்துல உனக்கும் அப்படிதான் ஞாபகம் வரும் இல்லையா? எத்தனை பேருக்கு இப்படி ஞாபகம் வந்திருக்கு? பரீட்சை நேரத்துல என்ன ஆகும்? படிச்சது ஞாபகம் வராது, டிவியில பார்த்தது தான் ஞாபகம் வரும். அதனாலதான் நம்ம என்ன பண்ணணும், டிவி ரொம்ப பார்க்க கூடாது. சரியா? இப்ப பாரு, ஜானி என்ன நைட்டு தூக்கம் வந்துச்சு, படிக்க முடியல, படுத்து தூங்கிட்டாங்க. அடுத்த நாள் காலையில ஸ்கூலுக்கு போகணும். ஜானி என்ன ஸ்கூலுக்காக எழுந்திரிச்சிட்டாங்க. காலைல எழுந்திரிச்ச ஒண்ணுதான் பயம் வருது. ஆண்டவரே, ஏசப்பா முட்டி போட்டாங்க. ஏசப்பா என்னை மன்னிச்சிடுங்க ஏசப்பா, நாள் முழுவதும் நேற்றைய நாள் முழுவதையும் நான் வீணாக்கிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி என்ன பண்ணாங்க, அவங்க ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணி அவங்க என்ன பண்ணாங்க பாரு, ஏசப்பா கிட்ட அவங்க ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஜெபம் பண்ணாங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏசப்பா என்னை மன்னிச்சிடுங்க, இன்னைக்கு எப்படி ஆட்டும் நான் கணக்குல நல்ல மார்க் வாங்கணும் ஏசப்பா, என்னை மன்னிச்சிடுங்க ஏசப்பா. நீனும் கூட படிக்காம இப்படி தானே ஹெல்ப் கேட்ப, ஆனா படிக்காம கேட்டா கண்டிப்பா கர்த்தர் உனக்கு உதவி செய்யவே மாட்டார் குட்டீஸ். உனக்கு கொடுக்கப்படுற நேரத்தையும் காலத்தையும் நீ பயன்படுத்தலன்னு வையே, அப்புறம் நீ உதவி கேட்டா கிடைக்காது. நீனு உனக்கு கொடுக்கப்படுற நேரத்தை கண்டிப்பா பயன்படுத்தணும். சரியா? ஏசப்பா படிக்கிறதுக்காக கொடுக்குற நேரத்துல நீ படிக்காம வீணா டிவி பார்த்துட்டு செல்போன் பார்த்துட்டு இருந்தேன்னா கண்டிப்பா உனக்கு யாருமே உதவி செய்யவே மாட்டாங்க. சரியா? இப்போ வந்து ஏசப்பா என்ன பண்றாங்க, அவன் கூடவே இருக்கிறாங்க. ஏசப்பாட்ட மன்னிப்பு கேட்குறான். ஏசப்பா என்னை நீங்கள் மன்னிச்சிடுங்க ஏசப்பா, நான் நேற்று முழுவதும் உங்கள் பிள்ளையாவே வாழலை, நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை தயவு செய்து மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி அவன் என்ன பண்ணுறான், ஏசப்பா கிட்ட தன்னைய முற்றிலுமா ஒப்பு கொடுத்துட்டான். சரியா? தன்னைய முற்றிலுமா அவன் ஏசப்பா கிட்ட ஒப்பு கொடுத்துட்டான். ஒப்பு கொடுத்து சரண்டர் ஆயிட்டு ஏசப்பா என்னை மன்னிச்சிடுங்க என்னை மன்னிச்சிடுங்க என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி ஏசப்பாட்ட கேட்டு, ஏசப்பா இன்னைக்கு நான் எக்ஸாம் எழுதணும், எனக்கு பலன் கொடுங்க, எனக்கு ஞாபக சக்தியை கொடுங்க, எப்படியாச்சும் நான் எக்ஸாம் எழுதணும் ஏசப்பா, என்னை மன்னிச்சிடுங்க, ஆனால் எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி கேட்டான். ஏசப்பா என்ன பண்ணாரு, அவருக்கு மகனுக்கு கொஞ்சமா அப்போ அந்த நாளில் அவன் எக்ஸாம் எழுதுறதுக்கு உதவி பண்ணார். சரியா? பாரு, ஏசப்பா என்ன பண்ணாரு, எக்ஸாம் எழுதுறதுக்கு அவனுக்கு உதவி பண்ணாரு. சரியா? ஹெல்ப் பண்ணாரு. ஹெல்ப் பண்ணி அவன் பரீட்சை எழுதி நல்ல பரீட்சை எழுதினான். ஏசப்பா அவனுக்கு உதவி பண்ணாரு. ஆனா அவன் செஞ்சது கரெக்டா? என்ன தப்பு பண்ணா? அப்ப இனி நான் டிவி பார்க்க மாட்டேன்னு அறிக்கை இடணும்ல. அவன் அறிக்கை இட்டானா? அந்த டைமிங்ல நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்கன்னு நான் டக்குன்னு மன்னிப்பு வந்துருமா? ஏசப்பா மன்னிக்கிற தெய்வம் தான். ஆனா நீ அநேக விஷயங்களை அறிக்கை இட்டா மட்டும்தான் உனக்கு கர்த்தர் வந்து முழுமையான மன்னிப்பை கொடுப்பாங்க. நீ செய்யற பாவங்களை அறிக்கை இட்டுட்டு அதன் பிறகு அதை நீ செய்யக்கூடாது. அப்பதான் தேவ பலத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியும். சரியா? இப்ப நீ உன்கிட்ட இருக்கிற உனக்கு என்னென்ன பலன் வேணும்னு சொல்லி நீ கேட்குறியோ அதுக்கெல்லாம் தேவன் உனக்கு பலனை கொடுப்பார். சரியா? இப்ப ஜானி என்ன பண்ணாங்க,
ஜானி அண்ணன் என்ன பண்ணாங்க, அவங்க இந்த அவங்க அங்கிள்கிட்ட அவங்க என்னெல்லாம் தப்பு பண்ணாங்க அவங்க வீட்டில் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சாங்க. எனக்கு இது வெயிட் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்படி சொல்லி 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 அவங்க என்ன பண்ணாங்க, கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கு நேரம் பிடிங்க. கேட்டுட்டே இருந்தாங்க. அப்ப அவங்க என்ன பண்ணாங்க, கேட்டுட்டே இருந்தாங்க. ஏசப்பா அந்த அண்ணனை மன்னிச்சனால ஏசப்பா என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அங்கிள் வந்து இந்த ஜானி அண்ணன் என்ன பண்ணாங்க, உண்மையை உணர ஆரம்பிச்சாங்க. தான் எவ்வளோ எத்தனை நிறைய தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி உண்மையை உணர ஆரம்பிச்சாங்க. ஏசப்பா இன்னும் எனக்கு பலன் கொடுங்க, நான் உங்களோட வளரணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. ஏசப்பா நான் வந்து டிவி மாத்திரம் இல்லை ஏசப்பா, அம்மாவுக்கு கீழ்ப்படியாம இருந்திருக்கிறேன், நிறைய தப்பு பண்ணியிருக்கிறேன், என்னை மன்னிச்சிடுங்க. அம்மா ஏந்திரிச்சு வான்னு கூப்பிடும் போது நான் ஏந்திரிச்சு வரவே இல்லை, அதனால என்னை மன்னிச்சிடுங்க ஏசப்பான்னு சொல்லி கீழ்ப்படியலைன்னு சொல்லி அந்த கீழ்ப்படிதலுக்காக அவங்க மன்னிப்பு கேட்டப்ப ஏசப்பா அவங்களுக்கு மன்னிச்சு இன்னும் கொஞ்சம் பலன் கொடுத்தாங்க. சரியா, ஏசப்பா மன்னிச்சு அவங்களுக்கு பலன் கொடுத்தாங்க. பாரு, ஏசப்பா கிட்ட நீ உண்மையா மன்னிப்பு கேட்டியன்னா உன்னுடைய பாவத்துல இருந்து விடுதலை ஆகணும் அப்படின்னு சொல்லி நீ மன்னிப்பு கேட்டியன்னா, பாவம்னா என்ன தெரியுமா, நீனு தெரிஞ்சே செய்யற தவறுகள் இருக்கு இல்லையா, அதுதான் பாவம். இதை செய்யக்கூடாதுன்னு உனக்கு உங்க அம்மா சொல்லியிருக்காங்க, டீச்சர் சொல்லியிருக்காங்க, சண்டே கிளாஸ்ல சொல்லியிருக்காங்க. எல்லாவற்றையும் நீ திரும்ப திரும்ப தெரிஞ்சே செய்யற பத்தியா, அந்த பாவங்களை தான், அதுதான் பாவம். இந்த மாதிரி பாவங்கள்ல இருந்து எனக்கு விடுதலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீ ஜெபம் பண்ணியனா கண்டிப்பா அப்படி ஒரு பலனை உனக்கு கொடுப்பாங்க. சரியா, பாவத்திலிருந்து விடுதலை பெற எனக்கு பலன் கொடுங்க தேவனே அப்படின்னு சொல்லி நீ ஜெபிக்கணும். சரியா, அப்படி நீ ஜெபிக்கும் போது தேவன் என்ன பண்ணுவாங்க, உனக்கு பலன் தருவாங்க. சரியா, சரியா, பத்தியா, நீ உண்மையா ஜெபிப்பியா, நீ அப்படி உண்மையா ஜெபிச்சேன்னா கண்டிப்பாக தேவன் என்ன பண்ணுவாங்க, உனக்கு உதவி செய்வாங்க. இந்த ஜானி அண்ணன் இருக்கிறாங்க இல்லையா, ஜானி அண்ணன் சொன்னாங்க, ஏசப்பா நான் இந்த உலகத்துல வாழும்போது கடைசி வரைக்கும் உங்க பிள்ளையா வாழணும்னு விரும்புறேன், உங்க பிள்ளையா, நான் இயேசுவின் பிள்ளை அப்படின்னு சொல்லி என்னுடைய பேர் எப்போதுமே இருக்கணும். அவன் ஜானி எப்பவுமே இயேசுவின் பிள்ளை தான், ஜானி எப்பவுமே ஏசப்பாவுக்கு பிரியமா தான் நடந்துக்குவான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் என்னை குறிச்சு பேசணும், அவன் தப்பே பண்ண மாட்டான், அவன் ரொம்ப குட் பாய் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவன் ஏசப்பா கிட்ட கேட்டான். அப்படி ஒரு பலனை எனக்கு கொடுங்க, எப்பொழுதும் ஏசப்பாவின் பிள்ளைன்னு நான் வாழ வாஞ்சிக்கிறேன், அந்த பலனை எனக்கு கொடுங்கன்னு கேட்டாப்புல. அப்ப ஜானிக்காக ஏசப்பா என்ன பண்ணாங்க, பாரு பத்தியா, நீனும் ஏசப்பா கிட்ட பலனை கேட்டியன்னா உனக்கும் பலன் கொடுப்பார் ஆண்டவர். நீ எந்த அளவுக்கு ஏசப்பா கிட்ட நீ நெருக்கமாகறியோ அந்த அளவுக்கு உனக்கு தேவ பலன் கிடைக்கும். சரியா, உன்னுடைய சோதனையிலிருந்து உனக்கு வருகிற போராட்டத்திலிருந்து நீ விடுபட ஆசைப்பட்டியன்னா ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணி, ஏசப்பா எனக்கு வருகிற எல்லா சோதனையிலிருந்தும் நான் விடுதலை ஆகணும், எனக்கு பலன் கொடுங்க அப்படின்னு நீ ஜெபம் பண்ணியன்னா கண்டிப்பா ஏசப்பா என்ன பண்ணுவாங்க, உனக்கு பலன் தருவாங்க. அப்படி அவங்க பலன் தரும்போது அந்த பலனை நீ பெற்றுக்கொண்ட அப்படின்னா அந்த பலனை பெற்றுக்கொண்டு தேவ பலனை பெற்றுக்கொண்டு உன்னால சந்தோஷமா வாழ முடியும். சரியா, இப்ப நீ என்ன பண்ண போற, இந்த ஜானி அண்ணனை போல ஏசப்பா எனக்கு வருகிற எல்லாவித சோதனைகளிலிருந்தும் நான் விடுதலை ஆகணும், எனக்கு விடுதலை கொடுங்கன்னு சொல்லி நீ அந்த பலனை பெற்றுக்கொள்ள போற. சரியா, அப்படி பலனை ஜானி அண்ணன் என்ன பண்ணாங்க, பெற்றுக்கொண்டாங்க அந்த நாள்ல. பத்தியா எவ்வளவு பலன் கிடைக்குது பத்தியா. நீனும் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி பலனை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா இந்த நாள்ல இருந்து நீ இயேசுவின் பிள்ளையாய் உன்னை மாற்றிக்கொண்டு, ஏசப்பாவுடைய பிள்ளையா நீ உன்னை மாற்றிக்கொண்டு நீ ஜெபித்து தேவ பலனை பெற்றுக்கொண்டு தேவனோடு சேர்ந்து வாழ ஆசைப்படு. ஜானியை போல உன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு தேவ பலனை பெற்றுக்கொள். ஓகேயா?
தேங்க்யூ. ஸ்தோத்திரிக்கிற இயேசப்பா, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த 3 நாள் விபிஎஸ்சியும் தேவன் ஆசீர்வதித்தீங்க. இந்த 4வது நாள் கூட தகப்பனே அப்பா உம்முடைய நாமத்தினால கர்த்தாவே இம்மட்டுமாய் நீர் ஆசீர்வதித்தீங்க. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அப்பா அற்புதமாய் நீர் நடத்தி வந்த உம்முடைய நல்ல கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். பிள்ளைகள் மத்தியிலே கர்த்தாவே அப்பா நாங்கள் விதைக்க கர்த்தர் கிருபை பாராட்டி நீர் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே எடுத்ததான ஆண்டவரே வசனங்களாகட்டும் கதைகள் ஒவ்வொன்றும் அப்பா அவர்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய பலத்தினாலே கர்த்தாவே ஸ்தோத்திரம். எங்களை வழி நடத்துங்க. பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. தடைகளை எல்லாம் மாற்றுங்க. உடைய கிருபையினால அப்பா ஸ்தோத்திரம். உடைய கரத்தை பிடித்து அப்பா பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் ஜெபித்து கர்த்தாவே ஸ்தோத்திரம் உடைய பாதத்தில் இருந்து பிள்ளைகள் ஆண்டவரே இது பிரயோஜனமாக இருந்து கர்த்தாவே இருக்க கிருபை செய்யுங்க. ஆசீர்வதிங்க அப்பா. மீதி இருக்கிற 2 நாள் விபிஎஸ்சியும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. நீரே வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல தகப்பனே, ஆமென்.